ஜியாகிரபி ஏதாச்சும் ஒரு அப்படின்னா என்னங்க? ஏதாவது ஐடியா ஜியாகிரபி பத்தி? வந்த உடனே கேள்வி கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பேசிக் என்னென்ன டாபிக்ஸ் வரும்? அது இன்ட்ரோடக்ஷன் மாதிரி எல்லாம் தெரியுங்களா? சிலபஸ் என்னென்ன வரும்? இந்த அளவுக்கு தெரியாது. ஓகே, நம்ம ஃபுல்லா பார்த்துடலாம். ஸோ சிலபஸ் எப்படி பார்க்கணும் அது தெரியும் இல்லைங்களா? சிலபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணிக்கணும்? ஸோ டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு போட்டாலே போதும். டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு வரும் இல்லைங்களா? இதில் ரெக்ரூட்மெண்ட்னு இருக்கும், அதில் சிலபஸ் இருக்கும். அதில் போயிட்டீங்கன்னா குரூப் 1, குரூப் பி 1B, C, 2A ஓகேங்களா? இது ப்ரிலிம்ஸ், இது மெயின்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது, நம்ம அதை ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் ஜென்ரல் சயின்ஸ், செகண்ட் டாபிக் கரண்ட் ஈவெண்ட்ஸ், இங்கே நம்ம தேர்ட் டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜியோகிரபி ஆஃப் இந்தியா யூனிட் 3 ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு சப் டாபிக்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. ஆனால் சப் டாபிக்ஸ்குள்ள நிறைய டாபிக்ஸ் இருக்குது ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு டாபிக், ஒரு சிலபஸ், ஒரு டாபிக்ஸ் எடுக்கிறோம், ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சிலபஸை கோ த்ரூ பண்ணிடுங்க. நிறைய பேர் மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லுவாங்க, நான் மனப்பாடம் பண்ணன்னு சொல்லலை. ஒரு டைம் பாருங்க. ஏன் பார்க்க சொல்றாங்க அப்படின்னா, புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு, நீங்க எந்த வெரைட்டி ஆஃப் சோர்சஸ் படிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்ல கொடுக்கறத படிக்கலாம், இல்லைன்னா சமச்சீர் கல்வி புக் படிக்கலாம், இல்லை வெளியே ரெஃபரன்ஸ் புக்லாம் கூட படிக்கலாம். ஆனா நீங்க படிக்கிற டாபிக்ஸ் கரெக்டா படிக்கிறீங்களா, எக்ஸாமுக்கு நம்மளுக்கு வர்றது அதை படிக்கிறோமா, அதை மட்டும் பார்த்தா போதும். ஸோ அதுக்கு தான் இந்த சிலபஸை கவர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த சிலபஸ் ஃபுல்லா எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்டுப்பாங்க. இந்த கொஸ்டின் ஜியோகிரபி ஆஃப் இந்தியா, வேர்ல்டு ஜியோகிரபி கிடையாது ஓகேங்களா? ஸோ எவ்வளோ கான்டினென்ட் இருக்கு, எவ்வளோ ஓஷன் இருக்கு, அந்த மாதிரி ஃபுல்லா ரொம்ப டெப்தா போகணும் அப்படின்லாம் நம்மளுக்கு இல்லை ஓகேங்களா? ஜியோகிரபி ஆஃப் இந்தியா தான். அதனால இந்தியா பத்தி தெளிவா நம்மளுக்கு தெரிஞ்சா போதும், நூக் அண்ட் கார்னர் தெரிஞ்சா போதும். ஸோ ஜியோகிரபி ஆஃப் இந்தியா. பட் இந்த குரூப் 2 மட்டும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கொஞ்சம் என்விரான்மெண்ட், இங்க கீழே வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? என்விரான்மெண்ட் இது பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா வேர்ல்டு ஜியோகிரபி மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வரி பண்ணிக்க தேவையில்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல இருந்து தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் லொகேஷன் ஓகேங்களா? ஸோ குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 எல்லாத்துக்கும் சேம் டாபிக்ஸ் தான் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லொகேஷன், அமைவிடம் அப்படின்னு தமிழ்ல இருக்கும் ஓகேங்களா? அமைவிடம் அதாவது வேர்ல்டுல ஓகேங்களா, இந்தியா எங்கே அமைஞ்சிருக்கு, ஸோ இந்தியாவோட ஜியோகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன ஓகேங்களா? ஸோ இந்தியா எங்கே அமைஞ்சிருக்கு, ஸோ எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அமைஞ்சிருக்கு, அதை மட்டும் பார்க்கணும், அதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பிசிக்கல் ஃபீச்சர்ஸ். பிசிக்கல் ஃபீச்சர்ஸ்னா புவியியல், லைக் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிசிக்கலி இந்தியாவில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது ஓகேங்களா? ஸோ இந்தியாவை சுற்றி வந்து நம்ம தீவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம், லைக் கடல் இருக்கு, மேலே வந்து ஹிமாலயாஸ் இருக்கு, வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு, ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பிளாட்டியூஸ் இருக்கு அப்படின்லாம் போக போக நம்ம பார்ப்போம் ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இது பிசிக்கல் ஃபீச்சர்ஸ். அடுத்து போனோம்னா மான்சூன். அது மான்சூன்னா அந்த காலநிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட் எப்படி இருக்கு, வாட்டர் ரிசோர்ஸ் எப்படி இருக்கு, ரிவர் இன் இந்தியா. அதாவது வாட்டர் ரிசோர்ஸ்னா ரிவர்ஸ்ல இருந்து தான் நம்மளுக்கு தண்ணி வருது, அதாவது மழை கிடைக்கும். இன்னொன்று வந்து பெரினியல், நான் பெரினியல் ரிவர்ஸ் போக போக ஃபுல்லா பார்க்கலாம். பட் என்னன்றது இங்க பார்த்து. ஸோ வாட்டர் ரிசோர்ஸ், ரிவர்ஸ் இன் இந்தியா, சாயில், மினரல்ஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? ஸோ இந்த சாயில், மினரல், நேச்சுரல் ரிசோர்ஸ்லாம் நம்மளுக்கு எதுக்கு படிக்க சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஜியோகிரபி படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்கனாமிக்கலா ஒரு யூஸ்ஃபுல் ஆகும். ஆமா தானுங்க? ஜியோகிரபியும் எக்கனாமியும் ஒரு இன்டர்லிங்க்டு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ ஜியோகிரபி நல்ல தண்ணி வளம் இருந்துச்சு, நல்ல வளமான சாயில் இருக்கு, நல்ல மினரல்ஸ் இருக்கு, அதனால நம்ம இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர்ல எப்பயுமே வந்து டாப்ல தானே இருக்கும். இப்போ சைனா, இந்தியாலாம் அக்ரிகல்ச்சர்ல கொஞ்சம் டாப்ல தான் இருக்கு எப்பயுமே. ஸோ அந்த மாதிரி படிக்கிறதுக்காக ஜியோகிரபியும் எக்கனாமியும் இன்டர்லிங்க்டா இருக்கு. அதுக்கப்புறம் நேச்சுரல் ரிசோர்ஸ், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். ஸோ இதை பத்தி எப்பவுமே கேட்பாங்க. அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன், இப்போ சாயில் எப்படி இருக்கு, வெதர் அண்ட் கிளைமேட் எப்படி இருக்கு, ரெயின்ஃபால் எப்படி இருக்கு, அதை பேஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன். அந்த அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் படிக்கும் போது நம்மளுக்கு என்ன, ஸோ உணவு தானியங்கள் நம்ம யார்கிட்டயும் நம்பாம, யார்கிட்டயும் கையேந்திட்டு இருக்காம நம்மளே வந்து செல்ஃப் சஃபிஷியன்சியா இருக்கும் இந்தியா. அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். சோஷியல் ஜியோகிரபி, பாப்புலேஷன் டென்சிட்டி, சும்மா இது என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க ஒரு நோட் போட்டு வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த நோட்ல இதை எழுதி வச்சுக்கோங்க. நான் எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா, எழுதி வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் பேஜ்ல, அல்லது நீங்க கட் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணி கூட நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். பட் ஆனால்
டாபிக்ஸை கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஒரு டைம் பாருங்க புக்ல எங்க இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம். இது வளவல நான் இது போக விரும்பல, உள்ள போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் தான் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ லொக்கேஷன் அதுதான் பார்க்க போகிறோம். பேசிக்ஸாக இருக்கும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வளவலன்னு போகிறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம வந்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் ஜியாகிரபி. ஓகேங்களா? ஸோ ஜியாகிரபியை வந்து ரெண்டா பிரிப்பாங்க. ஓகேங்களா? பிசிக்கல் ஜியாகிரபி, ஹியூமன் ஜியாகிரபி அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. பிசிக்கல் ஜியாகிரபி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம ரெயின்ஃபால், சாயில், மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புவியியல் அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றது பிசிக்கல் ஜியாகிரபி. ஹியூமன் ஜியாகிரபினா இந்த பிசிக்கல் ஜியாகிரபி பேஸ் பண்ணி மக்கள் தொகை எப்படி இருக்கு. இந்தியா வந்து ஹையஸ்ட் பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன்லே வேர்ல்டுலே பாப்புலேஷன்லே ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இந்தியா அப்படின்னு நம்ம இப்போ வந்துருச்சு. இன்னும் சென்சஸ் தான் விடலை, மற்றபடி அது வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. சைனாவை பின்தள்ளி இந்தியா ஃபர்ஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது எதனால இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ரீசன்ஸ் இருக்கும். முக்கியமான ரீசன்ஸ் இந்த பிசிக்கல் ஜியாகிரபி. ஓகேங்களா? இதுவே இந்தோனேஷியான்னு எடுத்துக்கோங்களேன். ஓகேங்களா? இந்த சைடில் இந்தோனேஷியா இருக்கும். அந்த இங்கே இல்லை, தனியாக அந்த சைடு வேர்ல்டு ஜியாகிரபியில் பார்க்கும்போது இந்தோனேஷியாலாம் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ அதே போல் நீங்கள் மேலெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா இப்போ சிரியாலெல்லாம் அடிக்கடி பூகம்பம், எர்த்குவேக் வந்துட்டே இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அங்கே பாப்புலேஷன் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? பாப்புலேஷன் கம்மி. ஏன் பாப்புலேஷன் கம்மி? ஏன்னா இந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. நம்ம இந்தியாவில் இருக்கிற ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் சாப்பாட்டுக்குமே எந்த கஷ்டமும் எப்பயுமே வராது. எந்த டைம் எத்தனை வருஷ காலம் நம்ம வாழ்ந்துட்டோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிச்சிருப்பீங்க. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அக்ரிகல்ச்சர் தான் மெயின் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆமாம் தானேங்க? ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ். இந்த ஃபிசிக்கல் ஜியாகிரபியை வச்சு ஹியூமன் ஜியாகிரபி எந்த மாதிரி நிலையில இருக்கு அப்படின்றது. இப்போ பாப்புலேஷன், அதுக்கப்புறம் பர்த் கண்ட்ரோல். பாப்புலேஷன் எடுத்தோம், பர்த் கண்ட்ரோல் அப்படின்னு படிப்போம். அதுக்கப்புறம் நம்ம சோஷியல் ஜியாகிரபின்னு இந்த டாபிக்ல கூட நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? பாப்புலேஷன் டென்சிட்டி, அடர்த்தி எப்படி இருக்கு, ரேஷியல், லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ், மேஜர் ட்ரைப்ஸ், அதை பற்றிலாம் ஓகேங்களா எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் இது எல்லாமே பேஸ் பண்ணி என்னதான் நல்ல பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நெகட்டிவ்ஸ் இருக்கும் இல்லைங்களா? நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்காமலே ஒரு கண்ட்ரி இருந்துருமா? எப்படி இருந்தாலுமே நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடக்கும். அதான் நேச்சுரல் கெலாமிட்டி. ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்டல் பொல்யூஷன், அதுக்கான ரீசன் என்ன, அதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். கிளைமேட் சேஞ்ச், இப்போ கிளைமேட் சேஞ்ச் இப்போ பார்ப்போம். இப்போ நார்மலாக இப்போ வந்து எப்பயும் மழை ஸ்டார்ட் ஆயிருக்கணும். ஆமாம் தானேங்க? நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் முடிஞ்சுட்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்திருக்கணும். நம்ம தமிழ்நாட்டுக்குலாம் மழை ஸ்டார்ட் ஆயிருக்கணும். ஆனால் இன்னும் மே மாசத்துல அடிக்கிற வெயில் தானே இப்போ அடிச்சுட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன எதனால அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச், கிரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒரு இன்டர்லிங்க்டு டாபிக்ஸ் தான். அப்போ பிசிக்கல் ஜியாகிரபி, ஹியூமன் ஜியாகிரபி, நம்ம இது ரெண்டுத்தையுமே தான் இப்போ நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா? அண்ட் மேலே போகலாம். பட் பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சது, இந்தியாவில் எவ்வளோ ஸ்டேட், எவ்வளோ யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குங்க? 28 ஸ்டேட்ஸ், 7, 8 டவுட்டு சொல்கிறேன். 28 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி வந்து 8 இருக்கு. சொல்கிறேன் 8 இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் சொன்ன 7 பார்த்தீங்க அப்படின்னா 2019க்கு முன்னாடி வரைக்கும் 7. அது நம்ம பழைய புக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது 7 தான் இருக்கு. புதுசு அப்டேட் ஆயிடுச்சு. எப்படி அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். 2019க்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா 29 ஸ்டேட்ஸ் அண்ட் 7 யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேவா? ஸோ ஏன்னா 28 ஸ்டேட்ஸ், 7 யூனியன் டெரிட்டரிஸ் நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். அப்புறம் போக போக என்னாச்சு, ஆந்திர பிரதேஷ்ல இருந்து தெலுங்கானா பிரிச்சாங்களா 2014ல. அப்போ 29 வந்துருச்சு. ஓகே, 29 இங்க 7 இருக்கு. ஜம்மு காஷ்மீர், லடாக் இப்போ ரீசெண்டா என்ன பண்ணாங்க? ஓகே, அது பார்த்துக்கலாம். 2019 டிசம்பர் வாக்கில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், தனி ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க. அப்படின்னு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்னா பாகிஸ்தானோட ஃபிளாகையும் இது பண்ணிப்பாங்க, அங்கேயும் போய்க்கலாம், இங்கேயும் போய்க்கலாம். பட் நம்ம இந்தியர்கள் யாருமே வந்து மற்ற ஸ்டேட்ஸ் யாருமே ஜம்மு காஷ்மீர்ல போயிட்டு தங்குறதுக்கோ, பிஸ்னஸ் பண்றப்போ, ட்ரேடிங் பண்றப்போ எதுக்குமே அங்கே பெர்மிஷன் கிடையாது. ஜம்மு காஷ்மீர்ல மட்டும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்க்கும் போது அங்கேயும் போய்க்கலாம், இங்கேயும் வந்துக்கலாம், அந்த மாதிரி இருந்தது.
அப்படி மாறி மாறி போயிட்டு இருந்ததுனால பாகிஸ்தானோட ஊடுருவல் உள்ள அதிகமா இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இந்த ஜம்மு காஷ்மீர் எப்பவோ நம்ம கிட்ட வந்துருச்சு, அதையே நம்மளோட ஸ்டேட், அதாவது நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்லாம் தேவையில்ல, ஆர்டிகல் 317 ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க. இதே இங்க இருக்கிறவங்க நம்ம யாராச்சும் நம்ம இந்தியன் பிளாக வந்து அவமதிச்சோம் அப்படின்னா பிடிச்சி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அங்க எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அங்க பாகிஸ்தான்காரங்களும் இருக்காங்க, நிறைய இருக்காங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸையும் வேணா நீங்க எடுத்து பாருங்க. இப்ப அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அப்பெல்லாம் கிடையாது, நீயும் இந்தியன் தானே, அப்போ உனக்கும் இங்கெல்லாம் என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதை தான் நீயும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு ஸ்டேட் ஃபுட்டா இருந்துச்சுன்னா அது பண்ண முடியாது. ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க சீஃப் மினிஸ்டர் யாரோ அவங்களோட இதுல கண்ட்ரோல் இருக்கும். இப்ப என்ன பண்றாங்க, மாத்துறாங்க, யூனியன் டெரிட்டரியா மாத்துறாங்க. 2019 டிசம்பர்ல ஜம்மு காஷ்மீரை யூனியன் டெரிட்டரியா மாத்துறாங்க. வெறும் ஜம்மு காஷ்மீரை நார்மலா பண்ணல, இவ்வளோ பெரிய யூனியன் டெரிட்டரி இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஜம்மு காஷ்மீர், லடாக், இது ஃபுல்லாவே நம்மளுக்கு ஜம்மு காஷ்மீர் இருந்ததுங்களா ஸ்டார்டிங்ல? ஆமா தானுங்க. இவ்வளோ பெருசு யூனியன் டெரிட்டரி நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றாங்க, ரெண்டா பைஃபர்கேட் பண்றாங்க. ஜம்மு காஷ்மீர் அண்டு லடாக் அப்படின்னு பிரியுது. அப்போ 7+2 9 தானே மாறி இருக்கணும். 7+2 9. இப்போ 9 யூனியன் டெரிட்டரிஸ் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2020 ஜனவரி 12 என்ன பண்றாங்கன்னா, இங்க தாத்ரா நாகர் ஹவேலி அண்ட் டாமன் டையூன் ஒன்று இருக்கு இல்லையா, அது தனித்தனி யூனியன் டெரிட்டரியா இருந்தது, ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணிட்டாங்க. 2020 மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ 7+2 இருக்கிறது 1 மாறிடுச்சு. அப்ப 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ். இதெல்லாம் ரீசெண்டா கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரீசெண்டா ஒரு கொஸ்டின்ல கூட இது 2019 ஜம்மு காஷ்மீர் பைஃபர்கேட் பண்ணாங்க. எப்படி பைஃபர்கேட் பண்ணாங்க, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. ஜம்மு காஷ்மீரை ஸ்டேட்டாவும் லடாக்கை வந்து யூனியன் டெரிட்டரி, ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியாவும் லடாக்கை ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லி சும்மா பிரிச்சு கேட்டிருந்தாங்க. ஆனா நம்ம என்ன படிச்சிருக்கோம், ரெண்டுத்தையும் தனித்தனி யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. ஓகேவா? ஓகே, இது ஒரு டீட்டெயில் தெரிஞ்சிருச்சுங்களா? இப்போ எவ்வளோ ஸ்டேட்ஸ் எவ்வளோ யூனியன் டெரிட்டரி கிளாரிஃபை ஆயிடுச்சுங்களா? ஓகே, இந்த டேட்டாஸையும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும், ஏன்னா அதுவும் கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ரீசெண்டாக கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டரி 2019க்கு முன்னாடி என்னவா இருந்தது? அந்தமான் நிக்கோபார் அப்படின்னு சொல்லலாம். அந்தமான் நிக்கோபார் தான் வந்து லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டரியா இருந்துச்சு. 7ல லார்ஜஸ்ட் வந்து அந்தமான் நிக்கோபார். இப்போ பிரசன்ட்ல லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டரி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்படியே இங்க வந்துருங்க. ஜம்மு காஷ்மீர் சின்னதா இருக்கு, லடாக் பெருசா இருக்கு இல்லைங்களா? இப்போ லடாக் தான் இப்போ லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டரி. செகண்ட் வந்து ஜம்மு காஷ்மீர், தேர்ட் வந்து உங்களுக்கு அந்தமான் நிக்கோபார் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸ்மாலஸ்ட் யூனியன் டெரிட்டரி எதுவா இருந்துச்சு? லக்ஷதீப். இப்பயும் லக்ஷதீப் தான். ஓகேங்களா? இதோ கொஞ்சம் கிளியரா இருக்குங்களா? இன்னும் நிறைய இதுல பேசிக் இதெல்லாம் பார்க்கலாம். நீங்க எழுதணும் இதெல்லாம், இந்த ஹிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. இந்தியான்னு ஃபர்ஸ்ட் போட்டு எவ்வளோ ஸ்டேட் எவ்வளோ யூனியன் டெரிட்டரி எப்போ பிரிச்சாங்க அப்படின்றத எழுதி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ 7 யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த யூனியன் டெரிட்டரின்னு ஏன் சொல்றாங்க, ஸ்டேட்டுன்னு ஏன் சொல்றாங்க, அந்த ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா? எல்லாமே ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு போலாமே, ஏன் யூனியன் டெரிட்டரி? ஸ்டேட் வந்து ரூல் பண்றது சீஃப் மினிஸ்டர், கவர்னருக்கு கீழே சீஃப் மினிஸ்டர் ரூல் பண்ணுவாங்க. ஆனா யூனியன் டெரிட்டரியை யார் மேம் ரூல் பண்ணுவாங்க? எக்ஸப்ட் டெல்லி அண்ட் புதுச்சேரி. இப்ப கூட ரீசெண்டா டெல்லி பத்தி நியூஸ் கேட்டே இருப்பீங்க இல்லையா? அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு, ரிசைன் பண்ணிட்டாரு. அவருக்கு பதிலா இன்னொருத்தர் வந்திருக்காங்க, ஒரு லேடி வந்திருக்காங்க, தேர்ட் விமென் இன் சீஃப் மினிஸ்டர் இன் டெல்லி அப்படின்னு கூட நம்ம பார்த்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்ப யூனியன் டெரிட்டரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டா ரூல் பண்ணுன்னு சொல்றீங்க. பட் டெல்லி புதுச்சேரிக்கு சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. எக்ஸப்ட் டெல்லி அண்ட் புதுச்சேரி, மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற 8ல 2 போச்சுன்னா மீதி 6. ஸோ இந்த 6 யூனியன் டெரிட்டரிஸ் பாத்தீங்கன்னா டைரக்ட்லி ரூல்டு பை யூனியன், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? யூனியன் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட், டைரக்ட்லி ரூல்டு பை யூனியன் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட். என்னடா பாலிட்டி நடத்திட்டு இருக்கீங்களே அப்படின்னு பாக்குறீங்களா? ஸோ ஜியாகிரபினால இது பேசிக் தானே, இது ஜியாகிரபி கொஸ்டின்ஸ்லயும் வருது, பாலிட்டி கொஸ்டின்ஸ்லயும் வருது, அதனால நம்ம பார்த்துக்கலாம். டைரக்ட்லி ரூல்டு பை, ஓகேவா? அண்ட் அப்போ
ஏன் யூனியன் டெரிட்டரின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க? டெல்லி வந்து யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தா? அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் டெல்லியை வந்து தலைநகரமா வச்சு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஓகே, அப்ப பிரிட்டிஷ் கிட்ட இருந்து தானே நம்மளுக்கு அது கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரி அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரோட டெரிட்டரி? பிரெஞ்ச். ஓகே, பிரெஞ்சோட டெரிட்டரி. கோவா போர்ச்சுகீஸ். ஆனா இப்ப கோவா யூனியன் டெரிட்டரியா ஸ்டேட்டுங்களா? ஃபர்ஸ்ட் யூனியன் டெரிட்டரியா இருந்து அதுக்கப்புறம் ஸ்டேட்டா மாறிடுச்சு. ஸோ எப்போ நம்ம 1961ல போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து அது விடுதலை வாங்கி நம்ம கிட்ட வந்துச்சு, கொடுத்துட்டாங்க அவங்க நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் யூனியன் டெரிட்டரியா இருந்தது. அதுக்கப்புறம் எந்த இதுவும் இல்லைனால நம்மளுக்கு ஸ்டேட்டா மாறிடுச்சு. பாண்டிச்சேரி வந்து 1973ல நம்ம கிட்ட கைக்கு வந்துச்சு. ஓகேங்களா? ஆனா ஏன் அதை மட்டும் இந்த யூனியன் டெரிட்டரி, அதுக்கும் சீஃப் மினிஸ்டரே ரூல் பண்றாங்களே. ஆனா நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்க ஆரோவில் பகுதி இருக்கு, பிரெஞ்சுக்காரவங்களாம் வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால டக்குன்னு ஸ்டேட்டுன்னு மாற்ற முடியாது. ஸோ டைரக்ட் கண்ட்ரோலும் இருக்கணும். அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் ரூல் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. டாமட்டையும் டாட்ரா நாகர் ஹவேலி எல்லாம் போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன, லக்ஷதீப் அந்தமான் நிக்கோபார் வந்து தனி ஐலாண்டா இருக்கிறதுனால அதை வந்து யாருமே இது பண்ண முடியாது. அதனால நம்ம கிட்ட கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கணும். ஓகே, இதெல்லாம் ஓகே. டெல்லி ஓகே. எத்தனை வந்துருச்சு? 1 2 3 4 5 பார்த்துமா? இன்னும் ஒரு 3 பார்க்கணும். வேற என்னென்னலாம் வந்து உங்களுக்கு தெரியும்? ஓகே, சூப்பர். லடாக் ஜம்மு காஷ்மீர் இப்ப பிரிச்சாங்க. ஓகேங்களா? அப்ப இன்னும் 2 பார்த்தாச்சு. இன்னும் 1 சண்டிகர் இருக்கு இல்லையா? லடாக் ஜம்மு காஷ்மீர் இப்ப பிரிச்சாங்க, அது ஓகே. அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அது லேட்டரா நாங்க ஸ்டேட் ஃபுட்டா கூட மாத்திடுவோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாமே அவங்க கிட்ட இருந்து நம்ம அக்வயர் பண்ண கண்ட்ரீஸ். ஸோ இதெல்லாமே அவங்க கிட்ட இருந்து அக்வயர் பண்ண கண்ட்ரீஸ். அது யூனியன் டெரிட்டரி. சண்டிகர் யூனியன் டெரிட்டரின்னு நம்ம சொல்றோம். அந்த கொஸ்டின் டக்குன்னு யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ சண்டிகரை ஏன் யூனியன் டெரிட்டரின்னு சொல்றோம் அப்படின்னா, அது நம்மளோட நார்மல் தான். யார்கிட்ட இருந்தும் அக்வயர் பண்ணல, யார்கிட்ட இருந்தும் வாங்கல. பட் என்னன்னா, இந்த பஞ்சாப் இந்த ஹரியானா இருக்காங்க இல்லையா, இந்த பஞ்சாப்பும் ஹரியானாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டிகர் தான் எங்களுக்கு தலைநகரா வேணும்னு பஞ்சாப். ஹரியானா இல்ல, சண்டிகர் எங்களுக்கு தான் தலைநகரா வேணும். எப்படி நம்ம சென்னையை வந்து ஆந்திராவும் தமிழ்நாடும் சண்டை போட்டுக்கிட்டாங்க இல்லையா, அதனால திருப்பதியை உனக்கு கொடுத்துற, எனக்கு சென்னை கொடுத்துற அப்படின்னு சொல்லி பிரிச்சு முடிச்சுட்டாங்க. பட் இங்க வந்து இல்ல, சண்டிகர் அவங்களுக்கு போகக்கூடாது, எங்களுக்கு தான் வேணும். 2 பேரும் மாறி மாறி சண்டை. ஸோ 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, கலவரம் வந்துரும் அப்படின்றதுனால என்ன பண்றாங்க, சண்டிகரை அது தலைநகரமா வச்சுக்கோங்க. ஸோ வேற எதுக்குமே அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்காது. பஞ்சாபோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இது. அதாவது பஞ்சாபோட இது எப்படி தமிழ்நாடுனா சென்னை கேபிட்டல்னு சொல்றோமா, மகாராஷ்டிரனா மும்பை கேபிட்டல்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் கேபிட்டல் இருக்கும். பஞ்சாபுக்கு மட்டும், அதாவது சண்டிகர் மட்டும் பஞ்சாப்பும் கேபிட்டல், ஹரியானாவுக்கும் கேபிட்டல். ஆனா இதை யூனியன் டெரிட்டரின்னு சொல்றாங்க. டிஃப்ரெண்டா இருக்கு இல்லைங்களா, புதுசா இருக்குல்ல. ஏன்னா பஞ்சாப் அது வந்து ஓகே 2மே வச்சுக்கோங்க, பட் அதை நாங்க தான் டைரக்டா ரூல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஹெட் குவார்ட்டர் ஓகே, கேபிட்டல் நீங்க வச்சிருக்கலாம். பட் ஆனா ரூல் பண்றது டைரக்ட், அங்க கொஞ்சோண்டு பிளேஸ் தான். எப்படி சென்னை வந்து டைரக்டா ரூல் பண்றாங்க, அந்த மாதிரி தான் அங்க சண்டிகரும். எப்படி தமிழ்நாட்டுல சென்னை ஒரு பகுதி, பெரிய பகுதியா இருக்கு இல்லையா, அந்த ஒரு பகுதியை மட்டும், ஒரு டிஸ்ட்ரிக்ட மட்டும் என்ன பண்ணிக்கிட்டாங்க, அதான் சண்டிகர். அந்த பகுதி மட்டும் யூனியன் டெரிட்டரி ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது யூனியன் டெரிட்டரின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் பண்றாங்க. ஓகேங்களா? மற்றது எல்லாமே கிளியர் ஆயிடுச்சா? யூனியன் டெரிட்டரி, ஸ்டேட்ஸ் ஓகே. இப்போ நம்ம போய்க்கலாம். இப்போ இந்தியாவுக்குள்ள வரலாம். இப்போ வேர்ல்டெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அது பெருசு. எர்த், யூனிவர்ஸ் அப்படின்னு நிறைய வரும். நீங்க நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் தான் சயின்ஸ்ல முடிச்சிருவீங்க. ஓகேவா? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்தியாவோட அமைவிடம், லொகேஷன் எங்க இருக்கு? ஓகேங்களா? வேர்ல்டு 200 கண்ட்ரீஸ் வந்து ரெஜிஸ்டர்டு கண்ட்ரீஸ், 200 கண்ட்ரீஸ் வேர்ல்டுல. அதுல ஒரு கண்ட்ரி நம்ம இந்தியா. ஓகேங்களா? ஸோ அது எங்க இருக்கு அப்படின்றதான் பார்த்தோம். ஸோ வேர்ல்டுல 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி நம்ம கண்ட்ரி. 200 கண்ட்ரீஸ்ல 7th லார்ஜஸ்ட் நம்ம இந்தியா. ஓகேங்களா? எத்தனாவது லார்ஜஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க, நம்ம இந்தியா. ஏஷியால 2nd லார்ஜஸ்ட் நம்ம இந்தியா. ஓகேங்களா? கான்டினென்ட் 7 கான்டினென்ட்னு படிச்சிருப்பீங்க. ஓஷன் வந்து 5 ஓஷன் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ ஏஷியால 2nd லார்ஜஸ்ட் நம்ம இந்தியா. ஓகேங்களா? அடுத்து பார்ட் ஆஃப் சவுத் ஏஷியா, தெற்காசியாவின் ஒரு பகுதி. இப்ப நான் மேப் காட்டுறேன், இப்போதைக்கு இது என்ன நோட்ஸ்ன்னு மட்டும் பார்த்துக்கோ. செப்பரேட்டட் பை த ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸால செப்பரேட் ஆயிருக்கு ஏஷியால இருந்து. ஓகேங்களா?
வேர்ல்டு என்ன நிலப்பரப்பு ஏரியா வந்து 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டோட்டல் ஏரியா ஆஃப் த வேர்ல்டு புவியியல் மொத்த பரப்பு 2.4ன்னு சொல்லிட்டாங்க. இப்படி நம்ம புக்ல இருக்கு. அதாவது எல்லாமே நான் ஏன் அப்படியே சும்மா படிச்சுட்டு இருந்தேன்னா, இது எல்லாமே எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜியாகிரபி மட்டும் 10th புக்கை படிங்க. ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ் வந்து இந்தியன் ஜியாகிரபியும், அடுத்த 6, 7 2 லெசன் வந்து தமிழ்நாடு ஜியாகிரபியும். ஓகேவா? அதை படிச்சுக்கோங்க. யூனிட் 9ல கவர் ஆயிடும். அதை படிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? போதும். அதுல இருந்தா அதிகமான கொஸ்டின்ஸ் இதுல இருந்தா கேட்கறாங்க. பட் இருந்தாலும் எப்பயுமே மேப்பை ஒன்று வாங்கி வச்சிருங்க. ஜியாகிரபி நீங்க படிக்கணும் அப்படின்னா மேப் பக்கத்திலே இருக்கணும். ஓகேவா? மேப் இல்லாம ஜியாகிரபி தொடாதீங்க. மேப் மட்டும்தான். இப்ப இப்படி படிக்கிறோம், ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இது கண்டிப்பா கொஞ்சம் மறந்துருமா? இப்ப ஓகேவா இருக்கும். அடுத்து கொஞ்ச நாள் போகும்போது மறந்துருமா? அந்த டேட்டாஸ், ஐயோ 7ஆ 8ஆ, 2ஆ 4ஆ, அது கொஞ்சம் டவுட் இருக்கும். இந்த கிலோமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் இது எல்லாமே செப்பரேட்டட் பை ஹிமாலயாஸ் அது இதுன்னு சொல்றாங்களே. ஸோ ஜியாகிரபி படிக்கணும்னா கண்டிப்பா உங்க கையில மேப் இருந்தே ஆகணும். ஸோ அண்ட் ஸ்டேட்ஸுமே போக பார்க்கலாம். ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் எங்கெங்க இருக்குன்னு எல்லாமே மனப்பாடம் பண்ணி வைக்கிறது. ஏன்னா இப்போ டிரான்ஸ்போர்ட்னு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ரயில்வேஸ் பார்ப்பீங்க. சதர்ன் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை. சூப்பர். ஏன்னா சவுத்துல நம்ம தமிழ்நாடு இருக்கு, அப்ப சென்னைன்னு சொல்றோம். சவுத்துனா ஆனா சவுத்தை மட்டும் இல்ல, கர்நாடகா, அந்த கேரளா, சென்னை இதெல்லாம் சேர்த்தி, தமிழ்நாடு இதெல்லாம் சேர்த்தி சென்னை தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். அப்ப கீழே இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நார்த்ல டவுட் வருமா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸ் எது இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணுமா? கீழே ஸ்டேட்ஸ் ஓகே சொல்லிடுவீங்க. ஒரு ஆந்திரா வரைக்கும், ஒடிசா வரைக்கும் சொல்லிடுவீங்க. மேல மகாராஷ்டிராவெல்லாம் சொல்லிடுவீங்க. இன்னும் கொஞ்சம் போனா சத்தீஸ்கர் இங்க இருக்கு, சண்டிகர் இங்க இருக்கு. இப்பயே சத்தீஸ்கர், சண்டிகர், ஒரிசா, குஜராத், ஒரு சிலதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும், ஒரு சிலர் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அது மேலோட்டமா ஒரு டெய்லி படிச்சுட்டே இருந்தீங்க, மேப்பை சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கிளியர் ஆயிடும். இப்போ மேப் கண்டிப்பா கையில இருக்கணும். இப்போ இதவே மேப்ல பாத்தீங்கன்னா இது எப்பயுமே மறக்காது. ஓகேவா? ஸோ ஜியாகிரபி அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th சமச்சீர் கல்வி புக், அதாவது 10th சோஷியல் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ் அண்ட் 2 லெசன்ஸ். ஆனா அதை தாண்டி இந்த சாயில், மினரல்ஸ் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபாரஸ்ட், ரெயின்ஃபால்லாம் பார்த்தோம் இல்லையா, இது 10th புக்கை மட்டும் இல்லாம பேசிக்கும் இருக்கு. 7th, 8th, 9th எல்லாம் ஓப்பன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் டெப்தா கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீ டைம் இருந்துச்சு, உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கும் இல்லையா, ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா பேசிக்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இதுக்குள்ள போனோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இன்னும். ஸோ ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா 6th இருந்தே ஓப்பன் பண்ணி பாருங்க. சும்மா ஓப்பன் பண்ணி சும்மா வாசிச்சு பாருங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது. ஸோ முக்கியமா 8th, 9th நிறைய டாபிக்ஸ் இருக்கு உள்ள. சாயில், மினரல்ஸ்லாம் போச்சுன்னா சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது, நம்ம சாயில் சொல்லிடுவேன். நான் சாயில் வந்து 8 டைப்ஸ் இருக்குங்கப்பா, இந்த டைப்ஸ்ல அலுவியல் சாயில் இதெல்லாம் இருக்குன்னு நான் சொல்லிடலாம். ஆனா ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அலுவியல் சாயில் எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது, எதனால அது அலுவியல் சாயில்னு சொல்றாங்க. அப்ப 8th புக்ல அதோட ஃபார்மேஷன் இருக்கு, எப்படி ஃபார்ம் ஆகுது, எங்க இருந்து உருவாகுது அப்படின்றது. மினரல்ஸ் கண்டிப்பா யாராலையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஜார்க்கண்ட்ல என்ன மினரல் லொக்கேட் ஆயிருக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. சரி, நிறைய இருக்கு. பட் மைக்கா வந்து அது வேற வந்துடும். அங்க வந்து போய் பாத்தீங்கன்னா அயன் சைடு போயிடும். ஓகேங்களா? ஸோ ஏன் மார்பிள்ஸ், அயன்ஸ் எல்லாம் அங்க கிடைக்குது. அப்ப ராக்ஸ் படிக்கணும். ஆனா ராக்ஸும் நம்மளுக்கு இங்க கொடுக்கவே இல்லை இல்லையா. பட் ராக்ஸ் படிச்சா மட்டும் தான் சாயில நம்மளால படிக்க முடியும். அது எங்க படிக்கணும்? 8th புக்ல இருக்கு, தெளிவா இருக்கு, பேசிக்கா இருக்கு, ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. அப்போ 10th புக்கை மட்டும் படிக்காதீங்க. 6th, 7th, 8th, 9th ஃப்ரீ டைம்ல பாருங்க. பட் கடைசி ரிவிஷனுக்கு 10th வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 10th மட்டும் படிச்சுட்டு போனா அதுல இருந்து கொஸ்டின் வரதுல ஒரு சில கொஸ்டின்ஸ்ல 8th, 9th இருந்து பாக்ஸ் டேட்டா கூட எடுத்து கேட்கறாங்க. ஓகேங்களா? சமச்சீர் கல்வி புக் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இங்க வந்துட்டேன். ஓகேவா? நான் மேல சொன்னதுதான் இங்க நான் காட்டிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ இதுதான் வேர்ல்டு மேப். ஓகே. ஸோ சின்னதா வேர்ல்டு மேப் அப்படின்னு பெருசா இல்ல, சின்னதா கண்ட்ரிஸ், இருக்கிற கண்ட்ரிஸ் நம்ம கொடுத்துட்டோம். இந்த பார்ட்டிஷன்ல இருக்கு இல்லைங்களா, இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்த்து தான் என்ன சொல்றாங்க, 200 கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இதுல முதல் 10 நாடுகள் லார்ஜஸ்ட், ஒரு டாப் 10 லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நம்ம இந்தியா எத்தனை வந்துன்னு பார்த்தோம்? 7th லார்ஜஸ்ட், வேர்ல்டுல 7th லார்ஜஸ்ட். ஓகேங்களா? ஸோ வேர்ல்டுல 7th லார்ஜஸ்ட்னா அப்போ ஃபர்ஸ்ட் எது ஞாபகம் வச்சுக்கணுமா, மறக்க கூடாதா? ரஷ்யா. ஓகேங்களா? அடுத்து
செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கனடா, தேர்டுன்னு பார்க்கும்போது யுஎஸ்ஏ, ஃபோர்த்து சைனா, ஓகேங்களா. ஃபிஃப்த்துன்னு வரும்போது பிரேசில், சிக்ஸ்த்துன்னு வரும்போது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா விட நம்ம இந்தியா சின்னது தான். நம்ம ஆனால் நினச்சிட்டு இருப்போம் சின்ன கான்டினென்ட் தான் சின்னது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. பட் ஆஸ்திரேலியா ஒரு கண்ட்ரி தானே. ஸோ அப்போ வந்து அது பெருசு தான், இந்தியா விட அது பெருசு. அடுத்து இந்தியா, அடுத்து அர்ஜென்டினா, கஜகஸ்தான், அல்ஜீரியா, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டாப் 10 கண்ட்ரிஸ். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு மேலே என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்பயுமே வந்து எல்லா இதாகட்டும், இப்போ இஸ்ரோ லான்ச் பண்ணாங்க இல்லையா சந்திராயன், ஓகே, சந்திராயன் லான்ச் பண்ணியிருப்பாங்க, சூரியனுக்கு வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த கொஷின்ஸ்லாம் கேட்க மாட்டேன், அதெல்லாம் பேசிக்காக மெதுவாக போய்க்கலாம். பட் லான்ச் பண்ணதுல நம்ம இந்தியா வந்து எத்தனாவது கண்ட்ரியா எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க? ஒரு 4th கண்ட்ரின்னு நம்ம சொல்லுவோமா. இப்போ ஃபர்ஸ்ட் கண்ட்ரி எது? ரஷ்யா, சைனா, யுஎஸ்ஏ, அதுக்கப்புறம் இந்தியா வந்துடும். எப்பயுமே அப்படிதானே வரும். ரஷ்யா, சைனா, யுஎஸ்ஏ, அப்புறம் நம்ம இந்தியா வந்துடும். இப்போ எப்பயுமே வந்து எல்லாத்துலேயுமே பார்க்கும்போது மற்ற எல்லாத்துலேயுமே நம்ம இந்தியா 4th லெவலில் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க முடிச்சிருவாங்க. ஏன்னா கொஞ்சம் பெரிய ஸ்டேட்டு அண்ட் அவங்களோட கண்ட்ரியோட இதுவும் வேற, ஓகேங்களா. நம்மளது இந்தியா வந்து அடுத்ததாக வரும். ஓகே, இப்போ இது ஓகேங்களா? இப்போ இது கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, அடுத்து வேற என்ன பார்த்தோம் நம்ம? ஏஷியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட்னு பார்த்துருக்கோம். ஏஷியா எங்கெங்க இருக்கு? ஸோ ஒரு சில இது மட்டும் பார்த்தோம்னா ஏஷியா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, ஓகேங்களா. ஸோ இதில் ஃபுல்லாக இது பண்ணல. ஸோ இதில் பாதி கட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது ஏஷியான்னு சொல்லுவோம். ஏஷியா தான் இருக்கிறதுலே பெரிய கான்டினென்ட்னு சொல்லுவோம். அதில் செகண்ட் லார்ஜஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எது? சைனா. ரஷ்யா வராதா? கான்டினென்ட் இல்ல, அதுவும் ஏஷியாக்குள்ளேயும் தானே இருக்கு. கான்டினென்ட் இல்லையே. கான்டினென்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஏஷியா, ஆப்பிரிக்கா, யூரோப்பு, அதுக்கப்புறமேட்டுக்கு சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அவ்வளோதான். ரஷ்யா வரலையே கான்டினென்ட்ல. ஸோ ஏன் அது தெரிஞ்சுக்கலாம். சூப்பர், ட்ரை பண்றீங்க. பட் நான் சொல்லிடுறேன், அதுவும் ஏஷியாக்குள்ளேயும் இருக்கும் அண்ட் ஈரோப்புக்குள். நான் தான் இதுல கட் ஆகுதுன்னு சொல்றேன் இல்லையா. ஈரோப்புக்குள்ளேயும் கொஞ்சம் இருக்கு. ஈரோப் அண்டு ஏஷியா, யுரேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யூரோப் அண்ட் ஏஷியாவை சேர்ந்ததான் ரஷ்யா. அப்ப ஏஷியன் கான்டினென்ட்ல ஃபர்ஸ்ட் எது சொல்லலாம்? நம்ம சைனான்னு சொல்லலாம். செகண்ட் இந்தியா, ஓகேங்களா. அப்ப ரஷ்யா ஏன் வராதுன்னா அது யுரேஷியான்னு சொல்லுவாங்க. யூரோப் அண்ட் ஏஷியா ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. யூரோப்ன்ற தனி கான்டினென்ட்னு பார்த்தோம், ஏஷியான்றது தனி கான்டினென்ட் பார்த்தோம். ஆனா ரெண்டுத்தையும் மர்ஜ் ஆகி தான் ரஷ்யா இருக்கு, ஓகேங்களா. இப்ப இது கிளியர் ஆயிடுச்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன பார்த்துருப்போம்? செப்பரேட்டட் பை ஹிமாலயாஸ்ன்னு பார்த்துருப்போம், ஓகேங்களா. ஸோ எப்படி செப்பரேட்டட் பை ஹிமாலயாஸ் அப்படின்னு பார்க்குறோம்னா, இந்த சைனா இவங்களெல்லாம் தாண்டி இங்க வந்து ஹிமாலயாஸ் அப்படின்றது, ஹிமாலயாஸ் தான் நம்ம பின்னாடி தனியா பார்ப்போம். அப்போ ஹிமாலயாஸ் இங்க இருக்கு, அதனால அது செப்பரேட் ஆகி காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நிலப்பரப்புல 32, இதெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதுக்கப்புறம் புவியியல் மொத்த பரப்புல, ஓகேங்களா. ஓகே, அதுதானே புவியியல். எர்த்ல வேர்ல்டுல 2.4% மட்டும்தான் நம்ம கொண்டிருக்கோம். 200 கண்ட்ரீஸ், பட் ஆனா 2.4% மட்டும் தான். 100% தான் நம்ம ஒரு ஃபுல் பர்சன்டேஜ்னாலே 100ன்னு எடுத்தோம். 100%ல வெறும் 2.4 தான் நம்ம இந்தியா கொண்டிருக்க அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கு அப்படின்லாம் கேட்டே இருப்பாங்க. இப்போ பார்க்கும்போதே தெரியும் இவ்வளோ கண்ட்ரீஸ் இருக்கு கசன்னு. அதில் 2.4% நம்ம இந்தியா, அது மறக்கக்கூடாது. ஆனா பாப்புலேஷன் டென்சிட்டின்னு கீழே நம்ம படிப்போம் தனியா. அது பாத்தீங்க அப்படின்னா 6 பாயிண்ட்டுக்கு மேல போகுது. பர்சன்டேஜ்ல போகும்போது 6 பாயிண்ட்டுக்கு மேல போகுது, ஓகேவா. 2 பாயிண்ட் தான் இவ்வளோதான் இருக்கு. பட் ஆனா 6 பாயிண்ட்டுக்கு மேல பாப்புலேஷன் போச்சுன்னா அதை வீடெல்லாம் கட்டி வச்சிருக்காங்களே மேல மொட்டை மாடியா, அப்பார்ட்மெண்ட்டா எல்லா மக்களையும் அங்க தூக்கிடுறோம் நம்ம. அப்ப பாப்புலேஷனும் அதிகமா தான் இருக்கு, ஓகேங்களா. இது கிளியரா இருக்குங்களா? இது கசகசன்னு இருக்கு. பட் 20 ஸ்டேட் 8 யூனியன்ஸ், அது வந்து நீங்க பார்த்துக்கோங்க. கேரளாலேருந்து, ஏன்னா உங்களுக்கு தெரியும் கேரளா, தமிழ்நாடு, அதோட கேபிட்டலும் ஞாபகம் வச்சுக்கணும். கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் கேட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் மேலே கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, அப்படியே இங்கே போனோம்னா ஒரிசா, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே மகாராஷ்டிரா, கர்நாடகா மேலே மகாராஷ்டிரா வரையும் தெரியும். ஸோ ஒடிசாக்கு பக்கத்தில் சத்தீஸ்கர், ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே இது பண்ணிக்கலாம். ஒரு வி மாதிரி போட்டுட்டு
மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒடிசா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மீதியெல்லாம் தெரியும். தமிழ்நாடு, இந்த பக்கம் கேரளா, அதுக்கு மேல அப்படியே வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. கர்நாடகா, அப்படியே பக்கத்துல ஆந்திரா, ஆந்திராக்கு மேல தெலுங்கானா, அப்புறம் கர்நாடகாவுக்கு தெலுங்கானாக்கு மேல மகாராஷ்டிரா, மகாராஷ்டிராக்கு பக்கத்துல சத்தீஸ்கர், சத்தீஸ்கருக்கு பக்கத்துல ஒரிசா. அவ்வளவுதான். இது முடிச்சிட்டோமா? பாதி அப்படியே சதன் முடிச்சிட்டோமா? இப்ப நார்த் சைட்ல போலாம். இது தனியா தான் படிப்போம். நார்த் சைடுன்னு போகும்போது இங்கேருந்து உங்களுக்கு தெரியும், மேல ஜம்மு காஷ்மீர், லடாக்னு தனியா பிரிச்சிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கீழே ஒரு 4 மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கோங்களேன். ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு இந்த ஹெக்ஸகனல் ஷேப் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, டயகனல் ஷேப் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டயகனல்ல ஓகேவா, ஹிமாச்சல் பிரதேஷ், அதாவது ஜம்மு காஷ்மீர், லடாக் நல்லா தெரியும். அதுக்கு கீழே ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த ஹெக்ஸகனல் ஷேப் அப்படியே ஞாபகம் இருக்கணும். ஹிமாச்சல் பிரதேஷ், அப்படியே இந்த சைடு வந்தா பஞ்சாப், அப்படியே அந்த சைடு போச்சுன்னா ஹரியானா, அப்படியே கீழே வந்துச்சுன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், அப்படியே இந்த பக்கம் வந்தா உத்தரகாண்ட், பஞ்சாப் கீழே ஹரியானா, எப்படியும் டெல்லி அங்கதான் இருக்கும், நம்மளுக்கே தெரியும். ஓகேங்களா? உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ் அடுத்தடுத்து வந்து உத்தரகாண்ட் மேல, உத்தரப்பிரதேஷ் கீழே. ஓகேங்களா? உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ். ஓகே, இது வரைக்கும் கொஞ்சம் ஞாபகம் இருக்குமா? இப்போ சொல்லுங்க. ஜம்மு காஷ்மீர், லடாக்கு பார்க்காம ட்ரை பண்ணுங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த பக்கம் பஞ்சாப், அதுக்கு கீழே ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு அந்த பக்கம் உத்தரகாண்டுக்கு கீழே உத்தரப்பிரதேஷ். சூப்பர், வெரி குட். அவ்வளவுதான். இப்போ உத்தரப்பிரதேஷ்க்கு பக்கத்துல பீகார். ஓகேங்களா? உத்தரப்பிரதேஷ்க்கு பக்கத்துல பீகார், அடுத்து ஜார்க்கண்ட், அடுத்து வெஸ்ட் பெங்கால். அதை பார்த்துருங்க. ஓகேங்களா? இப்போ டெய்லி நீங்க இப்போ ஓகே, பட் டெய்லி நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா எப்பயுமே மறக்காது. பட் இந்த ஸ்டேட் ஞாபகம் வச்சாதான் மீதி எல்லாமே நம்மளால படிக்க முடியும். ஓகேவா? அடுத்து உத்தரப்பிரதேஷ்க்கு பக்கத்துல பீகார், கீழே ஜார்க்கண்ட், அப்படி இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால். இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோமா? சத்தீஸ்கர், ஒடிசா. ஆனா இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஜார்க்கண்டை சுத்தி சத்தீஸ்கர், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் அப்படின்லாம் இருக்கு. ஓகே, இது அப்படியே ஞாபகம் வச்சுப்பீங்க. உத்தரப்பிரதேஷ் அப்படியே சைட்ல போனா பீகார் கீழே போனா ஜார்க்கண்ட் அந்த லைட்டா சைட்ல போச்சுன்னா வெஸ்ட் பெங்கால் கீழே போனா ஒரிசா, சத்தீஸ்கர். ஓகே, ஞாபகம் முடிஞ்சிருச்சுங்களா? இங்க ஒண்ணு இந்த ரெண்டு தொங்கிட்டு இருக்கு, ஹரியானா. இது உங்களுக்கு எப்பயுமே தெரியும், யாருமே மறக்க மாட்டோம். இங்க குஜராத் இருக்கும், மேல ராஜஸ்தான். ஓகேங்களா? அந்த மகாராஷ்டிராக்கு மேல மத்திய பிரதேஷ். எப்படி உத்தரகாண்ட் கீழே உத்தரப்பிரதேஷோ, மகாராஷ்டிராக்கு மேல மத்திய பிரதேஷ். இப்ப பிரதேஷம் ஒன்னா இருக்கு, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் ஒன்னா இருக்கு. இப்ப எப்பயுமே ஞாபகம் வச்சுப்பீங்களா? மறக்க மாட்டீங்க. ஓகே, கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம்ல. அண்ட் இது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் நம்ம சொல்லுவோம். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல கொஞ்சம் கசகசன்னு இருக்கும், ஒண்ணுமில்ல. அப்படியே இப்படி போங்க, அப்படியே இந்த சைடு போய் அப்படியே கீழே வாங்க. ஓகேங்களா? இந்த சைடு போய் அப்படின்னு பார்க்கும்போது அருணாச்சல் பிரதேஷ், அதுக்கு கீழே அஸ்ஸாம். ஓகேங்களா? அப்படியே எப்படி வந்தாலும் அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேகாலயா. ஓகேங்களா? நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், அதாவது எம்2 டிஎம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எம்2 டிஎம் அந்த எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்களோ ஷார்ட்கட். இப்போ நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, அசாம், மேகாலயா அப்படின்னு கூட ஞாபகம். ஓகேவா? இது முடிஞ்சிருச்சா? நடுவில் ஒன்று சிக்கிட்டு இருக்கு, சிக்கிம். அவ்வளோதான். எப்பயுமே மறக்காது இல்லையா? ஸோ மேப் கிடைச்சா கூட வாங்கி டெய்லி கூட ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருங்க. படிங்க, ஒரு டைம் எழுதி பாருங்க, பென்சில் வச்சுட்டு அதை இரேஸ் பண்ணி மறுபடியும் எழுதி கூட பாருங்க. ஸோ மேப் மட்டும் எப்பயுமே மறக்கக்கூடாது. அதோட கேபிட்டலும் இங்க இருக்கு, அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த டெரிட்டரிஸ், யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு பார்க்கும்போது அந்தமான் நிக்கோபார், லக்ஷதீப், கோவா, டாமன் டையூ, டாடா நாகர் ஹவேலி இங்கே இருக்கு, டெல்லி, சண்டிகர், பஞ்சாப் கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரெண்டோட இதுதான். முடிஞ்சிச்சா? மறக்க மாட்டீங்கல்ல? ஓகே ஓகே. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட எல்லை, பார்டர் ஸ்டேட்ஸ் என்ன, இந்தியாவை சுத்தி என்னென்ன இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுதான் இங்க பார்க்க போறோம். அதனால இங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு மேல கூட போய்க்கலாம். ஓகேங்களா? இந்தியா என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. இந்தியாவோட பார்டர் எத்தனை பார்டர்ஸ் இருக்கும்? ஓகேங்களா? இந்த கிரீன் கலரா போட்டிருக்கிறது இந்தியாவோட பார்டர். அப்படியே இந்தியா இப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சைடு. ஓகேங்களா? என்னன்னா இந்த சைடு ரொம்ப ஈஸி, பக்கத்தே பாகிஸ்தான் இருக்குன்னு தெரியும். அப்படியே கொஞ்சம் மேல ஆப்கானிஸ்தான். ஓகே, சூப்பர், முடிச்சிட்டோம்.
இந்த பக்கம் வந்தோம்னா இதுதான் கசகசன்னு இருக்கும். இதுக்கு மேல நேபாள். ஓகேங்களா? சிக்கிமுக்கு ரைட்ல பூட்டான், சிக்கிமுக்கு லெஃப்ட்ல நேபாள். இது வந்து சிக்கிம்னு நம்ம படிச்சிருப்போமா? இப்ப சிக்கிமுக்கு லெஃப்ட்ல, அதாவது ரைட்ல பூட்டான், லெஃப்ட்ல நேபாள், மேல சைனா. இது எல்லாமே நம்மளோட இந்தியாவோட பார்டர். சைனா வரும், அதான் சிக்கிம் ஸ்டேட்ல வந்துருச்சு இல்லையா, அங்க ஒண்ணு பார்டர். இங்க அருணாச்சல பிரதேஷோட பார்டர் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அருணாச்சல பிரதேஷ்ல சைனாவோட ஊடுருவல் இருக்கு, நம்மளோட லேண்ட் பார்டரையும் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நியூஸ்ல கேட்பீங்க இல்லையா? அப்ப அருணாச்சல பிரதேஷ் எந்த ஸ்டேட் எங்க இருக்குன்னு கேட்டா மறக்கவே மாட்டீங்க. சைனாக்கு ஒட்டி அருணாச்சல பிரதேஷ் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே கீழே பாத்தீங்கன்னா மியான்மர், அதாவது பர்மான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, இப்ப மியான்மர் அப்படின்னு மாத்திட்டாங்க அதோட நேம். அப்புறம் அப்படியே நடுவுல இந்த வெஸ்ட் பெங்காலுக்கு பக்கத்துல ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல வந்து ஈஸ்ட் பெங்கால் இருந்தது. இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச போது என்ன ஆகுது, அப்படியே இந்த ஈஸ்ட் பெங்கால பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஈஸ்ட் பெங்கால் அதிகமா முஸ்லிம்ஸ் இருந்த ஏரியா, பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்திரா காந்தி அவங்களோட பீரியட்ல 1973-74 பீரியட்ல என்ன ஆகுதுன்னா, இதை வச்சு இங்க சண்டை போடுறது அந்த மாதிரி இருந்துச்சா, அதனால தனி நாடாவே குடிச்சிட்டாங்க, கண்ட்ரியாவே குடிச்சிட்டாங்க. அதுதான் பங்களாதேஷ். இப்போ பங்களாதேஷ் இஷ்யூ போயிட்டு இருக்கு, தெரியும் இல்லைங்களா? ஸோ அங்க வந்து என்னன்னா ஃப்ரீடம்காக போராடினவங்க நிறைய பேர் போராடி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இவங்க பர்சன்டேஜ் எக்ஸாம்ஸ்ல, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல வந்து அதிகமாக ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் அது இதுன்னு வரலன்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் அந்த பிரசிடென்ட்டை வந்து துரத்தி அடிச்சிட்டாங்க. அவங்க இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது ஓகே, தனி, அதெல்லாம் நம்ம மெதுவா கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துக்கலாம். ஸோ இந்தியாவுக்கு பக்கத்துல பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அப்படியே அந்த பக்கம் போனா சைனா, நேபாள், பூட்டான், மியான்மர், ஓகேங்களா, பங்களாதேஷ். எத்தனை சொல்லியிருக்கேன்? இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஹவு மெனி ஸ்டேட்ஸ் இல்லைன்னா ஹவு மெனி கண்ட்ரீஸ் ஷேர்ஸ் பார்டர் வித் இந்தியா? 6 7 அப்படின்னு கொடுத்துருவாங்களா? அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கணுமா? 7 7 மட்டும்தானா? இல்ல, ஸ்ரீலங்கா இருக்கு இல்லையா கீழே, ஸ்ரீலங்கா. இந்த சைட் பார்த்தோம்னா மால்தீவ்ஸ், அதாவது லட்சதீப் கீழே மால்தீவ்ஸ். பட் லேண்ட் பார்டர் இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. நில எல்லை, லேண்ட் பார்டரை இந்தியா வந்து யார் கூட, எத்தனை நாடுகள் கூட ஷேர் பண்றாங்க? 7 லேண்ட் பார்டர். ஓகேங்களா? இது வந்து நீர் எல்லை. ஸோ சரௌண்டட் பை வாட்டர் தானே. இங்க பார்க் ஸ்ட்ரெயிட் நீர் சந்தின்னு ஒண்ணு இருக்கும், சரௌண்டட் பை வாட்டர். ஸோ அப்ப நீர் எல்லையை ஷேர் பண்றது, இங்க நீர் தானே இருக்குங்க. ஸோ இங்க வாட்டர் இருக்கிறதுனால நீர் எல்லை ஷேர் பண்றது ஸ்ரீலங்கா. டோட்டலா கேட்டாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி 8. நில எல்லை நீர் எல்லைன்னு கேட்டாங்கன்னா அது ஒண்ணு தனி, இது ஒண்ணு தனி வந்து. ஓகேங்களா? ஸ்ரீலங்கா வந்துருக்கு. எல்லை எல்லையிடம் பார்டர் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து இதை தானே சொல்றீங்க, இப்படி சொல்லக்கூடாது. எந்தெந்த கண்ட்ரீஸ் வந்து நம்ம இந்தியா கூட பார்டரை ஷேர் பண்ணிக்கிறாங்க, இதுதானே பார்டர். இந்த பார்டரை யார் ஷேர் பண்ணிக்கிறா, எந்த கண்ட்ரி ஷேர் பண்ணிக்கிறாங்க? பாகிஸ்தான். இங்க எதுவுமே பார்டர் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஒரு இங்க இருந்து கடல்ல இருந்து ராமேஸ்வரம் இஷ்யூ நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லையை தாண்டி போயிட்டாங்க, அதனால நாங்க புடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஏதாவது நட்டு வைக்க முடியுமா? பிளாக் நட்ட வைக்க முடியுமா? இல்ல ஜிபிஎஸ் ஆச்சும் தெரியுமா? எதுவுமே தெரியாது. அவங்களும் குத்து மதிப்பா பிடிச்சிடறாங்க, இவங்களும் குத்து மதிப்பா கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. இப்ப கூட நியூஸ்ல பார்க்கும்போது ஒருத்தர் கூட சொல்லியிருப்பாங்க, நாங்க என்ன போய் ஜிபிஎஸ்ஸா வந்து செட் பண்ணிட்டு வைக்க முடியும், அதை போயிட்டு தாண்டி போகாம இருக்கிறதுக்கு அப்படின்னு கூட ஒரு கேலி பேச்சு மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ ஏன்னா இங்க இருந்து கடல் மட்டும் எல்லாருக்குமே பொதுதான். ஓகேங்களா? ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இங்க இருந்து கடல்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் நம்மளோட எல்லை. அதுக்கப்புறமே அவங்க மத்தவங்களோட எல்லையா போயிடும். அந்த 10 கிலோமீட்டர்ஸும் எதுன்னு நம்மளால பிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்பா ஸ்ரீலங்கா கிட்ட அப்ப 10 கிலோமீட்டர்ஸ் தான் யோசிச்சு பாருங்க. நான் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர்ஸ் அண்ட் இவங்க 2 பேரும் பிட்வீன், இதுக்கு தாண்டி நீ வரக்கூடாது, இது தாண்டி நீ வரக்கூடாதுன்னு பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க தாண்டிட்டாங்கன்னு இவங்களுக்கு தெரியுமா? ஏற்று போட முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நில எல்லை அப்படின்னு சொல்லும் போது பார்டர், நில எல்லை, பார்டர் நீர் எல்லை, வாட்டர் பார்டரை வந்து யார் ஷேர் பண்ணிக்கிறா? ஸ்ரீலங்கா மட்டும்தான். இந்த சைடு லட்சதீப், மால்தீவ்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா? மால்தீவ்ஸ் தனி கண்ட்ரி. மால்தீவ், ஸ்ரீலங்கா நீர் எல்லை, வாட்டர் பார்டரை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுவே லேண்ட், இங்க எதுவும் தண்ணி இருக்கா? இல்ல. ஸோ அப்போ லேண்ட் பார்டரை ஷேர் பண்ணிக்கிறது எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 7. என்னென்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் இங்க இருக்குங்க. இந்தியாவோட நில எல்லை, அந்த நில எல்லைன்னு பார்த்தோம்னா
இந்த லேண்ட் பார்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதை சுத்தி இப்படி ஃபுல்லா சுத்தி வரும்போது 15,200 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. 15,200 கிலோமீட்டர் நில எல்லை அப்படின்றாங்க. ஓகேங்களா? இது இது எழுதணுமா? எழுதிக்கிறீங்களா? ஓகே, சாரி. ஓகேவா? கிளியரா புரியுதா உங்களுக்கு? இந்தியாவின் நிலம் மற்றும் நீரலைகள், அதாவது லேண்ட் அண்ட் வாட்டர் பார்டர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இந்தியாவோட நில எல்லை லேண்ட் பார்டர் பார்த்தோம்னா 15,200 கிலோமீட்டர் அப்படி எழுதிக்கோங்க. இந்தியன் லேண்ட் பார்டர் அப்படின்னு போட்டு ஹைஃபன். ரொம்ப வளவலன்னு இருந்தாங்கன்னா சின்னதா எழுதிட்டீங்கன்னா எப்பயுமே அது ஹின்ஸ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம 10th புக்லேயே இருக்கிறதா, 10th புக்ல இருக்கிறதா நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதே தான் நீங்க வெளியே போய் படிச்சாலும் இதே தான் இருக்கும். அதே தான் 10th புக்லயும் இருக்கும். அதனால வரி பண்ணிக்க தேவையில்லை. மேற்கில் வெஸ்ட் சைட்ல யாரு இருக்குங்க? ஓகேங்களா? அப்படியே இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெஸ்ட் சைட்ல பாகிஸ்தான். ஓகேங்களா? வடமேற்கு நார்த் வெஸ்ட் சைட்ல ஆப்கானிஸ்தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம இப்படி போட்டோம்னா வெஸ்ட் சைட்ல பாகிஸ்தான், நார்த் வெஸ்ட்ல ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வடக்கே நார்த் சைட்ல சைனா, நேபாள், பூட்டான். மூணுமே எங்க பார்த்துட்டோமா? ஓகே. அடுத்தது ஈஸ்டர்ன் சைட்ல பங்களாதேஷ், மியான்மர். ஓகேங்களா? இதுக்குதான் இதெல்லாம் நீங்க இப்படி கூட எழுத தேவையில்லை. எப்படி எழுதிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நார்த் சவுத் அது எப்பவுமே போட்டு வச்சுப்பீங்க இல்லையா? இந்த மாதிரி போட்டு பாகிஸ்தான். ஓகேங்களா? வெஸ்ட் சைடு, அதாவது வெஸ்ட் பாகிஸ்தான், நார்த் வெஸ்ட் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. எப்பவுமே மேப்பா முடிஞ்சளவு டிரா பண்ணி பாருங்க. கண்டென்ட்டா எழுதுறதுக்கு மேப்பா படிச்சுன்னா எப்பயுமே மறக்காது. எழுதி வச்சுக்கோங்க. இப்ப ஈஸ்ட் சைட்ல நார்த்ல யாருன்னு பார்த்தோம்? சைனா, நேபாள், பூட்டான். சூப்பர். அதே போல ஈஸ்ட் சைட்ல யாருன்னு பார்த்தோம்? பங்களாதேஷ், மியான்மர். அப்படி இப்படி எழுதி. அப்புறம் சவுத் சைட்ல அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீலங்கா வருமா? ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஓகேங்களா? சவுத்ல ஸ்ரீலங்கா இதெல்லாம் தான் வரும். இதை நான் இங்க நீங்க எழுதுங்க. இதை பார்த்துட்டு நீங்க அங்க எழுதுங்க. மேப் மாதிரி வரைஞ்சிட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? நார்த்து, ஈஸ்ட், இது மட்டும் மேப் மாதிரி போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி எழுதிக்கோங்க. ஹின்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் ஹின்ஸ், நோட்ஸ் மாதிரி. எப்பயுமே பார்த்தாலும் மறக்க மாட்டீங்க. இதை நம்ம பார்த்தோம். இந்த 2 பாயிண்ட் நம்ம பார்க்காம இருந்திருப்போம். அது என்ன பாயிண்ட் இங்கே பார்த்தலாம். என்னன்னா இப்ப நம்ம பார்டர் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. பார்டர் கண்ட்ரீஸ் என்னென்ன? பார்டர்னா எல்லைகள். ஓகேங்களா? இந்தியாவை ஷேர் பண்றோம். இந்தியாவோட பார்டரை ஷேர் பண்ணிக்கிற கண்ட்ரீஸ் எது எதுன்னு பார்த்துட்டோம். அதுல லாங்கஸ்ட் பார்டர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, லாங்கஸ்ட் பார்டர் எதுன்னு கேட்டாங்கன்னா பங்களாதேஷ் 4156 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 4,156 வந்து கிலோமீட்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த வேல்யூலாம் முக்கியமா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டாக கேட்குற கொஸ்டின்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டாவாக தான் இருக்கு. டேட்டா பிளஸ் கான்செப்ட். அதனால டேட்டாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங்கஸ்ட் பார்டர் 4156. ஷார்டஸ்ட் பார்டர் எது? இதோ இந்த மாதிரி முடிச்சுட்டு இங்கேயும் கொஞ்சம் தானே. ஆக்சுவலி இப்போ வந்து பாகிஸ்தான் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அது வந்து ஆக்குப்பை தான் பண்ணியிருக்காங்க. பட் லைக் ஒரு ப்ராசஸ் பண்றாங்க இல்லைங்களா? ஒரிஜினலி ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்டர் அப்படின்னு பார்க்கும்போது இங்க இருக்கு. ஸோ 106 கிலோமீட்டர் தான். 106 கிலோமீட்டர் தான் நம்ம பார்டரை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். சின்ன பார்டரை ஷேர் பண்ணிக்கிறது ஆப்கானிஸ்தான். அது ஷார்டஸ்ட் பார்டர். லாங்கஸ்ட் பார்டர் எதுன்னு கேட்டாங்கன்னா பங்களாதேஷ். நீங்க கேட்கலாம், மேம் இவ்வளோ பெருசு இங்க இருக்கே, இது இல்லையா? ஓகேங்களா? பாகிஸ்தான் கிடையாது. ஏன்னா இது வந்து வெஸ்ட், நார்த்து, அதுக்கப்புறம் ஈஸ்ட், இங்க லைட்டா பாத்தீங்கன்னா சவுத்து, எல்லா இடத்துலயுமே வர்றதுனால இங்க கொஞ்சம் பாக்குறதுக்கு இப்படி இருக்கே தவிர்த்து மடிப்பா இருக்கு இல்லைங்களா? அதனால இதுதான் லாங்கஸ்ட் பார்டர், இது ஷார்டஸ்ட் பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? செகண்ட் லாங்கஸ்ட் பார்டர் எதுங்க மேம்? சைனா. ஓகேங்களா? ஸோ இங்க ஃபுல்லா வந்துடும் இல்லையா? இது ஃபுல்லா அப்படியே சைனாவா வந்துடும். தேர்ட் லாங்கஸ்ட் பார்டர் தான் பாகிஸ்தான் வருது. ஸோ லாங்கஸ்ட் பார்டர் இந்தியா வந்து யார் கூட எல்லையை நில ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பங்களாதேஷ் 4156. அதுக்கப்புறம் ஷார்டஸ்ட் பார்டர் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தான்
செகண்ட் லாங்கஸ்ட் பார்டர்னு கேட்டாங்கன்னா சைனா, தேர்ட் லாங்கஸ்ட் பார்டர்னு கேட்டாங்கன்னா பாகிஸ்தான். மறக்க மாட்டீங்க இல்லையா? ஓகே, இது மட்டும் அப்படி எழுதிக்கோங்க. பார்டர், அதாவது லாங்கஸ்ட் பார்டர் பங்களாதேஷ், ஷார்டஸ்ட் பார்டர் ஆப்கானிஸ்தான், எவ்வளோ கிலோமீட்டர் அதை மட்டும் டெஃபினட் எழுதிட்டீங்களா? ஓகே, போலாங்களா? ஸோ நிலம் மற்றும் நீர் எல்லைகள்ல இப்ப நீர் எல்லைகள் பார்க்க போறோம். லேண்ட் பார்டர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்ப வந்து வாட்டர் பார்டர் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ கடற்கரை எல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கண்ட்ரி இந்தியாவை சுத்தி 3 சைடுமே வந்து என்ன இருக்கு? லாங் கோஸ்ட்லே, ஓகேங்களா? ஸோ 3 எல்லையுமே நீர் இருக்கு. எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 6100 கிலோமீட்டர், ஓகேங்களா? இது சவுத்துல எதுங்க இருக்கு? இந்தியன் ஓஷன், அது தெரியும். அதுக்கப்புறம் ஈஸ்ட்ல பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா. வெஸ்ட்ல மேற்குல அரேபியன் சி. ஓகே, இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அண்ட் இங்க ஒரு லென்த் கொடுத்துருக்காங்களே, இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் டோட்டல் லென்த் ஆஃப் தி லாங் கோஸ்ட் லைன் தான். பட் இன்க்ளூடிங் ஐலாண்டு, இது ஐலாண்டை தவிர்த்து, அதாவது லக்ஷதீப்பும் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டை தவிர்த்து வரும்போது 6100 கிலோமீட்டர். அதோட இதையும் சேர்த்துனாங்கன்னா 7516. ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். டோட்டல் லென்த் ஆஃப் தி கோஸ்ட் லைன் ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் ஐலாண்டுன்னு சேர்த்தாங்கன்னா 7516. வித்தவுட், அதாவது எக்ஸ்க்ளூடிங் ஐலாண்டுன்னு பார்க்கும்போது 6100, ஓகேங்களா? இது கன்சென்ட். அதுக்கப்புறம் ஓகே, இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கக்கூடிய இடம் எது? எப்படி நம்ம மேல பார்த்துட்டோம், இந்தியாவையும் சைனா அப்படின்னு இருக்குன்னா சைனா கிட்ட என்னென்ன பார்டர் டச் ஆகுது? சிக்கிம் டச் ஆகுது, இந்த பக்கம் அருணாச்சல் பிரதேஷ் டச் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? பட் இங்க கீழே எது டச் ஆகும்? தமிழ்நாடு டச் ஆகுமா? ஸ்ரீலங்கா கூட இல்ல. அப்ப எதுதான் டச் ஆகுது? வாட்டர்ன்னு தான் சொல்லிட்டோம். இப்போ வாட்டர்ல ஒரு பார்டர் பாயிண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க, இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா? அந்த பாயிண்ட் தான் பாக் நீர்ச்சந்தி, பாக் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா பாக் நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்லிட்டு குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி. அங்க ரொம்ப குறுகிய பகுதி தான் கடல் பகுதி. அண்ட் ஆழம் அற்ற அப்படின்னா ஆழமே இல்லாம இருக்கும். ஸோ அந்த ஒரு நீர் சந்தி பாக் ஸ்ட்ரெயிட், ஸ்ட்ரெயிட்னா சந்தின்னு சொல்லுவாங்க, பாக் அப்படின்னு, பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் பிரிக்குது. இப்போ இது மறக்க மாட்டீங்களா எப்பயுமே? லாங் கோஸ்ட் லைன் 3 சைடுன்னு போட்டு இது எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இது உங்களுக்கே தெரியுங்களே, இதை விட்டுருங்க. சவுத் சைட்ல என்ன இருக்கு, ஈஸ்ட் என்ன இருக்குன்னு தெரியும், விட்டுருங்க. அடுத்து இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க, இன்க்ளூடிங் கோஸ்ட் லைன் இன்க்ளூடிங் ஐலாண்டுன்னு போட்டு இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. இப்போ இந்தியா பத்தி பார்த்துட்டோம், இந்தியா சைட்ல பார்டர் கண்ட்ரிஸ் பார்த்துட்டோம். ஸோ இந்தியா உள்ள என்ன ஸ்டேட்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்லாம் பார்த்து ஓகே. வேர்ல்டுல இந்தியாவோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? வேர்ல்டுல இந்தியாவோட லொகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வேர்ல்ட் அப்படி இல்லை, பட் அப்படி உலகம் உருண்டை அப்படின்னு தானே சொல்றாங்க, ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து சென்டர் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஈக்வேட்டர், அதாவது இந்த லாங்கிடியூட், லாட்டிடியூட், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ஈக்வேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன்ஸ் எல்லாமே நம்மளா போட்டுக்கிட்டது. ஓகேங்களா? ஸோ என்னன்னா அது எப்படி நம்ம கரெக்டா எங்க இருக்கு எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளா போட்டுக்கிட்ட லைன்ஸ் தான் அந்த வரைஞ்ச லைன்ஸ் தான். ஸோ வேர்ல்டை அப்படியே 2 ஹாஃபா கரெக்டா பிரிச்சோம்னா 0 டிகிரி, இல்லை 2 ஹாஃபா பிரிச்சோம்னா 0 டிகிரி. அதுக்கு மேல இது வந்து ஈக்வேட்டார் அப்படின்னு சொல்லுமா, பூமத்திய ரேகை, பூமியோட மத்திய ரேகை தான் பூமத்திய ரேகைன்னு சொல்லுவோம். மேல கடக ரேகை அது மாதிரி சொல்லுவோம், டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். 23°6 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கீழேயும் அப்படியே கொஞ்சம் இங்கிருந்து ஒரு 23°6 போனோம்னா இது டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஏன் நான் இன்னும் சொல்லி கொடுக்கல அப்படின்னா, இதெல்லாம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, கிளைமேட் அப்படின்னு பார்க்க போற டாபிக்ல தான் நம்ம இதை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால சும்மா மேலோட்டமா இப்ப என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். அண்ட் இங்க வந்து பார்த்தோம்னா நார்த் போல், இங்க வந்து சவுத் போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஈக்வேட்டாருக்கு மேல டிராபிக் ஆஃப் கேன்சர், அதாவது கடகரேகை, அச்சரேகை, தீர்க்கரேகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது
கீழே டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். இதை தெளிவா நம்ம, ஏன்னா இப்பயும் எல்லாமே பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட வேணாம். தெளிவா நம்ம எப்ப பார்ப்போம் அப்படின்னா கிளைமேட் அப்படின்ற டாபிக் பார்க்கும்போது இது நம்ம பார்த்துக்கலாம். பட் பேசிக்கா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோம். ஈக்வேட்டார், டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஓகே. இப்போ இதையுமே நம்ம நார்த் வெஸ்ட் அப்படின்னு நம்ம பிரிக்கலாமா? சரிங்களா? அங்க போட்டிருக்க கூடாது. இதுல பார்க்கும்போது இப்படி இருக்கும். பட் ஒரிஜினலி வேர்ல்டு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, வேர்ல்டு மேப் எடுத்து பார்த்தோம்னா ஈஸ்ட் வெஸ்ட் பார்டரும் நார்த் ஈஸ்ட் இப்படிதான் வரும். சரிங்களா? ஸோ நார்த்து, சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் பிரிப்போம் நம்ம. அப்படி பிரிக்கும் போது கரெக்டா இந்த 0 டிகிரி ஓகேங்களா, அது ஈக்குவேட்டார்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்தியா ஈக்குவேட்டார்ல இருக்கா, ஈக்குவேட்டாருக்கு மேல இருக்குங்களா? சூப்பர், ஈக்குவேட்டாருக்கு மேல இருக்கு. ஓகேங்களா? அப்ப டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா, ஈக்குவேட்டார் கீழே, அது இந்தியாவோட டச் ஆகாது, எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு 23 டிகிரி தானே நான் சொல்லியிருக்கேன். 23 டிகிரி அப்படின்னு டச் ஆகும் போது அப்படியே இப்படிதான் போகும். ஓகேங்களா? இன்னொரு 23 டிகிரி அப்படின்னு பார்க்கும்போது கீழே டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் போகும். இப்போ டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னா இந்தியாவை பாதியா பிரிக்குது. எதுக்காக இந்த லைன்ஸ் போடுறாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நான் சொல்லிட்டேன், இங்க நார்த் போல் இருக்கு, சவுத் போல் இருக்கு. நார்த் போல், சவுத் போல், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிக் ஓஷன். ஆர்டிக்கும் இதுவுமே அண்டார்டிக்குமே எப்படி இருக்கும்? ஃபுல்லா பனிப்பிரதேசம். நார்த் போலும் சவுத் போலும் ஃபுல்லா பனிப்பிரதேசம். ஏன்னா அங்க சூரியன் வந்து சீல அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நிற்காது. சூரியன் படாத வெளிச்சமா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அண்ட் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியனோட கதிர்கள் ரேஸ் வந்து படுற இடமே இதுதான். அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் தான் இது வந்துச்சுன்னா நம்ம அப்படியே கிளைமேட்டிக் போயிடும். இப்போ கிளைமேட் குள்ள போக வேண்டாம். இப்படி பிரிக்கிறாங்கம்மா. பாதியா பிரிக்கும் போது கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும், அதாவது சென்ட்ரல் லொகேஷன் பிட்வீன் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஏஷியா. ஓகேங்களா? ஈஸ்ட் வெஸ்ட் ஏஷியால தனியா நம்ம இப்படி பிரிப்போம், இதுவுமே நம்ம பிரிப்போம். ஓகேங்களா? அப்படி பிரிக்கும் போது இதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அங்க போயிடல. இது வந்து நார்த்துங்களா, இது வந்து சவுத்துன்னு வருமா, இது ஈஸ்டர்ன் வருமா, இது வெஸ்டர்ன் வருமா? ஓகேவா? அப்படி பண்றோம். இப்போ வேர்ல்ட்ல இந்தியா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டோம், அது ஈக்குவேட்டார் மேல அந்த டிராபிக் ஆஃப் கேன்சர். பட் நான் இது கேட்கிறேன், நார்த்ல இருக்கா? இப்ப நார்த்தன் ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர்னு ஏன் சொல்றோம்? அரைக்கோளம். சூப்பர், அவ்வளவுதான். ஈக்குவேட்டார் அப்படின்ற கோடு தான் மேல ஒரு கோளத்தை பிரிக்குது, கீழே அரைக்கோளத்தை பிரிக்குது. மேல் அரைக்கோளத்துல இந்தியா இருக்கு. இங்க நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல இந்தியா இருக்கு, சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இந்தியா இல்ல. ஸோ நார்த்தன் ஹெமிஸ்பியர். ஓகேவா? அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஃபுல்லா நார்த்ல இருக்கா? கிடையாது. ஸோ நார்த் ஈஸ்ட்ல இருக்கா? இது ஈஸ்ட் சைடுன்னு சொல்றோமா? இப்ப இதை பிரிச்சோம்னா இப்ப நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவோம். அப்போ இந்தியா எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு, அரைக்கோளம். சரிங்களா? வடகிழக்கு அரைக்கோளத்தில் இந்தியா அமைந்திருக்கு. மறக்க மாட்டீங்கல்ல? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டவுட் வரும், நீங்க இதே மேப் பார்க்காம கண்டென்ட் படிச்சீங்கன்னா நார்த் ஈஸ்டா சவுத் ஈஸ்டா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். இப்போ எப்பயுமே மறக்காது, ரெண்டா அப்படியே பிரிச்சிருங்க. நாளா பிரிச்சுட்டு நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட், அதுக்கு தான் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் போட்டு பழகிடுங்க. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நீங்க மார்க் பண்ணி பழகிட்டீங்கன்னா எப்பயுமே மறக்க மாட்டீங்க. இப்போ நார்த்தன் சைடு ஈக்குவேட்டார் மேல நார்த்தன் சைட்ல இந்தியா இருக்கு, அண்ட் கொஞ்சம் ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிறதுனால நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். ஸோ சென்ட்ரல் லொகேஷன் பிட்வீன் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். சரிங்களா? ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் வெஸ்ட் ஏஷியாவுக்கும் சென்ட்ரல் லொகேஷனா இது இருக்கு. அண்ட் ஆசியாவின் தென் பகுதியிலும் அமைந்துள்ளது. ஸோ இதை ஏஷியா அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த ஏஷியன் சொல்றோம் அப்படின்னா ஏஷியனோட சவுத் சைட்ல தானே இருக்கு. அந்த சவுத்தை கன்ஃபியூஸ் பண்ணிப்போமா நம்ம எப்பயுமே? ஏஷியான்னு கேட்டா சவுத்துல இருக்கு, வேர்ல்டுன்னு கேட்டாங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். மறக்க மாட்டீங்க இல்லையா? ஓகே. இதெல்லாமே இந்த ட்ரேட் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் மெதுவாக பார்க்கலாம், அதெல்லாம் கிளைமேட்ல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்தியா கூட பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் ரூட்ஸ் இது எல்லாமே அந்த கடல் வழி பயணம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் தான் இதெல்லாம். ஸோ இந்திய துணைக்கண்டம்
பாகிஸ்தான், மியான்மர், பங்களாதேஷ் இதெல்லாமே வந்து பிரிஞ்சிருக்கு. அதெல்லாம் நம்ம அங்கேயே பார்த்தாச்சு. ஸோ பார்டர் கண்ட்ரீஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணுது. அதனால இதை துணை கண்டம் சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்றோம். சப்கான்டினென்ட் இது ஒரு சின்ன கான்டினென்ட். கான்டினென்ட் அப்படின்னால என்ன இருக்கும்? சுத்தி லேண்ட் இருக்கும், வாட்டர் இருக்கும், வாட்டர் பாடிஸ் இருக்கும், மவுண்டைன் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்குமா, டெசர்ட் இருக்கும். எல்லாமே ஒரு கான்டினென்ட்டுக்குள்ள எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இந்தியாவுக்குள்ள எல்லாமே இருக்கா? அதனால அது சப்கான்டினென்ட். கண்டம்னு கான்டினென்ட்னு சொல்லாம அது ஒரு துணை கண்டம் மாதிரி இருக்கு. ஏன்னா பார்டர் கண்ட்ரீஸும் ஷேர் பண்ணிக்குது. அதே போல இங்க வந்து ஹிமாலயாஸ் இருக்கு, பிளாட்டியூஸ் இருக்கு, பீடபூமிகள் இருக்கு. இந்த சைடு வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் மலைப்பகுதி இருக்கு. சுத்தி தண்ணி இருக்கு. கீழே ஒரு கான்டினென்ட் எல்லாம் சரௌண்ட் ஆயிருக்கு. அப்ப இதை பெனின்சுலா, தீபகற்ப பீடபூமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லைக் பெனின்சுலான்னு சொல்லுவோம். அண்ட் அதே போல இது ஒரு சப்கான்டினென்ட்னு சொல்றோம். ஏன் சப்கான்டினென்ட்னு சொல்றோம் புரிஞ்சிருச்சுங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போயிடலாமா? இப்போ அமைவிடமும் பரவல் இந்த டிகிரிஸ் இருக்கு இல்லையா, பரவலியே இல்ல, மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அதை கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதை எப்படின்னு மட்டும் சும்மா பார்த்துக்கலாம். அதான் சொல்லியிருப்பேன் இல்லையா, இந்த லாங்கிடியூட்னல் லாட்டிடியூட்னல் லைன்ஸ் அப்படின்னு எதோ சொல்லுவாங்க. ஓகேங்களா? லாட்டிடியூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, லாட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இத வட அச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சம், அச்சரேகை, தீர்க்கரேகை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ லாட்டிடியூட் லைன்ஸ் வந்து ஹாரிசான்டலா இருக்கும். லாட்டிடியூட் லைன்ஸ் அதாவது அச்சம் வந்து ஹாரிசான்டலா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த தீர்க்கம் லாங்கிடியூட் சொல்றாங்க இல்லையா, அது செங்குத்தா இருக்கும். இது இப்படி இருக்கும், இது செங்குத்தா இருக்கும். இப்ப இந்த மாதிரி இருக்கிற லைன்ஸ் எல்லாமே லாட்டிடியூடுன்னு சொல்றோம், அச்சம்னு சொல்றோம். இந்த மாதிரி செங்குத்தா நின்றுட்டு இருக்க லைன்ஸ் எல்லாமே தீர்க்கம்னு சொல்றோம். மேப் அதாவது பூமியில இது வரைஞ்சே இருக்கா? இல்ல, நம்மளா வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக வரைஞ்சுக்கிட்டதான் லாங்கிடியூடும் லாட்டிடியூடும். பூமி ஃபுல்லாவே டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். எதுக்காக டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும்? கிளைமேட்டிக் கண்டிஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். அதுக்கப்புறமேட்டுக்கு டைம் பீரியட் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். இப்போ வேர்ல்டுன்னு சொல்லிட்டோம், எல்லாருமே ஒரே டைமை ஃபாலோ பண்றோம். இந்தியாலேயே ஒரே டைமா இருக்கும், ஒரே டைம் தான் ஃபாலோ பண்றோம். பட் ஆனாவே இதுவே வேற. நம்ம அடுத்து நான் காட்டுறேன் அது. ஓகேங்களா? ஈஸ்ட் சைடுன்னு சொல்றோம். சன் எங்கெங்க உதிக்குது? ஈஸ்ட். இது வெஸ்ட்ன்னு சொல்றோம். அப்போ இங்க வர சன்னு இங்கேயும் வந்துருமா? வராது. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்க வேற டைமிங் இருக்கும், இங்க வேற டைமிங்ல தானே உதிக்கும். ஓகேங்களா? டே கொஞ்சம் கொஞ்சமா மேல வர வர தானே இங்க வந்து காட்டும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இது ஒரே டைம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வேற வேற டைம். அதுக்காக ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்றாங்க, நம்ம லேட்டரா பார்ப்போம். சூப்பர். கிரீன்விச் மெரிடியன், அதுக்கப்புறம் இங்க இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்லுவோம், ஐஎஸ்டி கொல்கட்டா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் அதாவது அச்சம் தீர்க்கம்னு ஏன் அந்த கோடு போட்டிருக்காங்க? ஓகே ஓகே சூப்பர். ட்ரை பண்றீங்க. பட் ஜிபிஎஸ் கிடையாது, அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். சூப்பர். ஆனால் ட்ரை பண்றது நான் எதுவும் சொல்லலை கொஞ்சம், ஏன்னா அது கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு இதான் சூப்பர். என்னன்னா இந்த லாங்கிடியூட்ஸ்ன்னு இருக்கு, லாட்டிடியூடுன்னு இருக்கு இல்லையா, இந்த லாட்டிடியூடு தான் அச்சம்னு சொல்றோம். அச்சம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ இப்போ ஈக்குவேட்டார் அப்படின்னு பிரிக்கும் போது சன் எப்பயுமே ஈக்குவேட்டார்ல விழுந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், சன் இங்க வருமா? இப்ப இங்கேயுமே இந்த கோடு இருக்குதுன்னு எல்லா இடத்துலயுமே கோடு. சன் இங்க மோஸ்ட்லி வராது. அதனாலதான் ரொம்ப பனி பிரதேசம்னு சொல்றோம். மோஸ்ட்லி சன் வந்து இந்த சுத்து வட்டாரத்துல மட்டும்தான் அதோட ரேஸ் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதுவே நம்ம இப்படி எடுத்துக்கிறோம், டெல்லின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஹாட்டா இருக்கும், ரொம்ப கோல்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுவே நம்ம தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஓகேங்களா, நான் இந்தியாவுக்குள்ளேயே இதே தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹாட்டு கோல்டு எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப ஹாட்டாவும் போகாது, ரொம்ப கோல்டஸ்டாவும் போகாது. எப்பவுமே ரொம்ப நடுங்கி பனி விழுற மாதிரி இருக்குமா? இருக்காது. இதே ஹிமாச்சல் பிரதேஷ் போனோம்னா பனி மட்டும்தான் இருக்கும் அங்க. இதே டெல்லி அப்படியே கொஞ்சம் கீழே டெல்லி சைட் போட்டிங்கன்னா ரொம்ப ஹீட்டா இருக்கும், ரொம்ப கோல்டா இருக்கும். ஓகேங்களா?
ஸோ இங்கேயே இந்த சேஞ்சஸ் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஸோ அதுதான் 0 டிகிரி, ஓகேங்களா, 23°6, இங்கேயும் 23°6 சொல்லி பிரிச்சுக்கிட்டாங்க. அதான் ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேல போயிடுச்சுன்னா ரொம்ப ஹாட், ரொம்ப கோல்டு. அப்படியே ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு கீழே போயிடுச்சுன்னா ரொம்ப கோல்டு. அப்ப நடுப்பட்ட பகுதி தான் ஹாட் சீசனும் இருக்கும், கோல்டும் இருக்கும், எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் அங்க இருக்கும். அதை பிரிக்கிறதுக்கு அப்ப லாட்டிடியூட்னல் லைன்ஸ், அதாவது அட்சரேகை அப்படின்னு பார்த்தோம்னா, அட்சரேகை டிட்டர்மைன்ஸ் கிளைமேட். சரிங்களா? அட்சரேகை கிளைமேட்டை, காலநிலையை டிட்டர்மைன் பண்றதுக்காக வரைஞ்சிருக்காங்க. இந்த லாட்டிடியூட வச்சுதான் நம்ம காலநிலையை, கிளைமேட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணிக்க முடியும். அப்ப சரி, ஓகே. இந்த லாங்கிடியூட் கோடு எதுக்கு? அது டைம் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்ப பூமி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதோட சென்டர் பாயிண்ட், இது சென்டர் பாயிண்ட் போடும்போது கிரீன்விச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அந்த கிரீன்விச் மெரிடியன் மீன் டைம்னு ஏன் சொல்றோம்னா, அது வந்து யூரோப்ல, லண்டன்ல கிரீன்விச் அப்படின்ற ஒரு சிட்டி இருக்கு. அந்த சிட்டி தான் நடு பாயிண்ட். நச்சுன்னு ஒரு கோடு போட்டோம்னா ஹாஃபா பிரிக்கிறோம். இப்போ அரைக்கோளம்னு சொல்லி போடுறோம். இங்க ஈக்வேட்டார்னு போட்டோம். அப்ப அங்க ஒரு லைன் வேணும் இல்லையா? அந்த லைன் வந்து எங்க கிராஸ் ஆகி வருதுன்னா, கிரீன்விச் அப்படின்ற ஒரு சிட்டியை கிராஸ் ஆகி வருதாமா. அதனால கிரீன்விச் மீன் டைம்னு சொல்றாங்க. அதே போல இங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற இப்ப எடுத்துக்கோங்க. இந்தியால இங்க பகலா இருந்துச்சுன்னா அமெரிக்கால என்னவா இருக்கும்? அப்படியே இரவு. அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா? ஸோ கிரீன்விச் மீன் டைமுக்கும் நம்மளுக்குமே வந்து 5.5 hours வந்து முன்னாடி இருக்கும், பின்னாடி இருக்கும், மாறி மாறி இருக்கும். ஓகேங்களா? 5.5 hours பின்தங்கி இருப்போம், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்ப அமெரிக்கா அந்த சைடு இருக்கு, நம்ம இந்த சைடு இருக்கோம். ஓகேங்களா? நம்ம வந்து அப்படியே ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கோம்னா அப்படியே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எடுத்தீங்கன்னா அது இரவு, இங்க பகல். ஏன்னா சூரியன் இங்க இருக்கும் போது அங்க இரவாயிடும். சூரியன் அப்படியே இங்க இருக்கும் போது லைக் பூமி தான் சுத்தும். பூமி அப்படியே இந்த சைடு மாறும் போது இங்க பகல்னா அங்க இரவு. அந்த அந்த இரவு பகல் அந்த டைமை வந்து காட்டுறதுக்கு எது இருக்கு அப்படின்னா இந்த லாங்கிடியூட்னல் கோட்ஸ், லாங்கிடியூட்னல் லைன்ஸ், அதாவது தீர்க்க ரேகை. புரிஞ்சிருச்சுங்களா? லாட்டிடியூட்ஸ், அட்சரேகை எதுக்காக? கிளைமேட்டிக் கண்டிஷன். அந்த கோடு எதுக்காக? டைம் பீரியட், காலநிலை அப்படின்னு சொல்லுவாங்க, டைம் பீரியட். கிளியரா இருக்குங்களா? ஓகே. இப்போ ஓகே, அதுல நம்ம இந்தியா வந்து எந்த தீர்க்க ரேகையில இருக்கு அததான் நம்ம பார்க்கணும். இதை மனப்பாடமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இது லாட்டிடியூட் லைன். இந்தியா எங்க லொக்கேட் ஆயிருக்கு? எந்த லாட்டிடியூட்ல லொக்கேட் ஆயிருக்குன்னா அப்படியே மேல பாத்தீங்கன்னா 8°4 நார்த் லாட்டிடியூட். அப்ப இதுதானேங்க. இப்ப எங்க வந்திருக்கும்? 6, அது ஸ்ரீலங்கா போயிடுச்சு. அப்ப இந்தியா எங்க இருக்கு? 8 டிகிரி. ஆனா டச் ஆகுதா? இல்ல. லைட்டா மேல வந்தா 4, 8.4 நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி 8°4 நார்த் லாட்டிடியூட்ல இருந்து நார்த் நோக்கி தானே போகுது. 37°6 நார்த் லாட்டிடியூட். மேல அப்படியே பாத்தீங்கன்னா எங்க முடியுது? 36. அப்படியே மேல போயிட்டோம்னா 37 கிட்டே வந்துருச்சு. 37ல இருந்து 06 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ கிளியரா இருக்குங்களா? இந்த லைன்ஸோட இது மறக்க கூடாது. அப்ப லாங்கிடியூட் பார்த்தோம்னா இந்த மாதிரி கோட் 68°7 அப்படின்னு பார்க்கும். இது 70. ஓகேங்களா? இந்த பக்கம் வருது, இது வந்து 16 சொல்றோமா? இப்போ 68, இந்த கோடு 68°7 ஈஸ்ட். ஓகேங்களா? இப்படி நோக்கி தானே போறோம். ஸோ ஈஸ்ட், ஏன்னா நம்ம ஈஸ்டர்ன் சைட்ல தானே இருப்போம். நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் தான் நம்ம சொன்னோம். அப்ப நார்த் ஈஸ்ட் மட்டும் தான். அப்ப இங்க வரும்போது நீங்க மறக்கவே மாட்டீங்க. சவுத்தன் வந்துச்சுன்னா அது தப்பு. நம்ம இந்தியா எங்க இருக்கு வேர்ல்டுல? நார்த் ஹெமிஸ்பியர். அதுக்கப்புறம் வெஸ்ட்ல இருக்கா ஈஸ்ட்ல இருக்கான்னு கேட்டா ஈஸ்ட் ஹெமிஸ்பியர், நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். அப்ப நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கும் போது இங்க வெஸ்ட், இங்க சவுத்துன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆப்ஷனை நம்ம தொடுவோமா? இப்ப எப்பவுமே மறக்காதா? நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னு ஏன் சொல்லி கொடுத்தோம்னா இந்த நார்த், இந்த ஈஸ்ட். ஓகே, அப்ப அதுல நம்ம கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். ஆனா இதுல கன்ஃபியூஸ் ஆகுமா? ஸோ லாட்டிடியூட் கம்மியா இருக்கும், லாங்கிடியூட் அதிகமா இருக்கும். ஞாபகம், லாட்டிடியூட்னா இந்த மாதிரி. ஏன்னா நம்ம ஈக்வேட்டாருக்கு பக்கத்துல இருப்போமா? ஓகேவா? அப்ப ஈக்வேட்டாருக்கு பக்கத்துலனா இப்படி வருவோம். அதாவது கரெக்டா இந்த சென்டர் பாயிண்ட்னு வரும்போது நம்ம இங்க இருக்கோம். இங்க சென்டர் பாயிண்ட்டுக்கு வரும்போது நம்ம இந்த சைடு தான் இருக்கோம். இப்ப இந்த லைன் தாண்டி தானே நம்ம வருது. இங்க வந்து கொஞ்சம் தான் லைன்ஸ், 1 2 3 8 கிட்டே வந்துட்டோம் நம்ம. ஓகேவா?
அப்ப அது மறக்க மாட்டீங்கல்ல, எழுதிக்கோங்க இது மாதிரி. கிளியரா இருக்குங்களா? புரியுதா? என்னன்னா இது எப்பயுமே மறந்துட்டே தான் இருக்கும். நீங்க ஹிண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. முக்கியமா மேப் இந்த மாதிரி தனியா ஒரு மேப்பை டவுன்லோட் பண்ணி மேப்பை வாங்கி நீங்க எழுதி வச்சுட்டீங்கன்னா எப்பயுமே மறக்காது. இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதுவும் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, லைக் நான் சொன்ன மாதிரி சவுத்து வெஸ்ட்னு ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. இன்னொரு ஆப்ஷன் வந்து லாட்டிடியூடோட பாயிண்ட்டை தூக்கி இங்க போட்டு லாங்கிடியூடோட பாயிண்ட்டை தூக்கி இங்க போட்டாங்க. அதனால அதை மட்டும் மைனஸ் இது பண்ணி இனிமா ஞாபகம். ஸோ இதுதான் இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட். அதை நம்ம பார்த்தாச்சு, இப்பயே பார்ப்போம். ஈக்குவேட்டார் இங்க இருக்கு 30 டிகிரி 60 90 சொல்லி இங்க சவுத்து போகுது, இங்க நார்த் போகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம நார்த் சைட்ல ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிறதுனால நம்ம அப்படி சொல்லிக்கிட்டோம். இங்க வரும்போது அப்படியே பிரைம் மெரிடியன் சொல்லிட்டு ஒரு நேரா ஒரு கோடு போடுது. ஓகேங்களா? இந்த கோட்டை தாண்டி நம்ம இந்த சைடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா? இதுதான் அடுத்து. இது ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் சொன்னது இப்போ சொல்லியிருக்காங்க நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஈக்வேட்டார் லைன் இங்க இருக்கு, அதுக்கு மேல நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இங்க இருக்கு. இது ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், இது நார்தர்ன் ஹெமிஸ்பியர், இது சதர்ன் ஹெமிஸ்பியர். நம்ம அப்படியே நார்த் ஈஸ்டர்ன்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ கிளியர் தானேங்க? நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல அச்ச தீர்க்க பரவல் படி இந்தியா முழுவையும் வடகிழக்கு அரைக்கோளத்துல இருக்கு. லாட்டிடியூட் லாங்கிடியூட்னல் அந்த லைன்ஸை பார்த்தும் போது நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல நம்ம இந்தியா வந்து லொக்கேட் ஆயிருக்கு. வேர்ல்டுல இந்தியா எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல லொக்கேட் ஆயிருக்கு. இங்கே இருக்கு பாருங்க. ஸோ ஹாரிசான்டல் லைன்ஸ், அதாவது ஹாரிசான்டல் லைன்ஸ்னா இந்த மாதிரி போகிறது லாட்டிடியூட்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்றோம். அது எதை டிட்டர்மைன் பண்ணுதுன்னு நம்ம சொல்லி பார்த்துருப்போம். கிளைமேட்டை டிட்டர்மைன் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோமா? அதுதான் சீசனல், பருவநிலை கிளைமேட்டை டிட்டர்மைன் பண்ணுது. செங்குத்து கோடுகள், நேரா இருக்கிற கோடுகள் எதை டிட்டர்மைன் பண்ணுது? காலம் நேரம் லைன்ஸ், லாங்கிடியூட்னல் லைன்ஸ் பீரியடும் லாட்டிடியூட்னல் லைன்ஸ் சீசனும் ரெஃபர் பண்ணுது. ஓகே இது ரொம்ப முக்கியம். இந்த கோடுகள் அதாவது நம்மளா வரைஞ்சதா இல்லை ஆல்ரெடி இருக்கான்னு கேட்டா நம்மளா வரைஞ்சது. ஃபர்ஸ்ட் யார் வரைஞ்சாங்க? முதலாக வரைந்தவர் யாருன்னா டாலமி அப்படின்னு சொல்லுவோம். போட்டுட்டு ஆனா பி சைலண்ட் டாலமி அப்படின்னு சொல்லுவாங்க. இவை இரண்டையும் இணைத்து ஓரிடத்தை துல்லியமாக குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. லைக் ரெண்டுத்தையும் எல்லாமே பெர்ஃபெக்டா வந்து குறிப்பிடறதுக்காக தான் இது. ஃபர்ஸ்ட் இந்த கோடுகளை யார் வரைஞ்சாங்க? டாலமி. இப்ப கூட ஒரு குரூப் 2 கொஸ்டின் வேணா எடுத்து பாருங்களேன். அதாவது பிளாட்டோ, சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹிஸ்டரியோட ஃபாதர்ஸ் யாரு, ஃபர்ஸ்ட் யாரு, செகண்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால படிச்சு வச்சுக்கலாம். புக்ல இருக்கா எல்லாமே படிச்சிருங்க. இல்லைன்னா 10th புக்லயே இருக்கு. ஓகே இப்போ வந்து நான் இதே தான் இங்க இருக்கு, கீழே இருக்கு, நான் காட்டிடுறேன். ஓகே பார்டர் பார்த்துட்டோம். நம்மளோட எட்ஜ், இப்போ நம்மளோட வீட்டோட எட்ஜுன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நம்மளோட எட்ஜ் பார்த்தோம்னா இந்த ஒரு பக்கத்துல ஒரு பேங்க் இருக்கா, அந்த பேங்க் வரையும் நம்மளோட வீடு இருக்கு. லைக் அந்த மாதிரி சும்மா நான் சொல்றேன். பட் இங்க எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் இந்தியா வெளியே நம்ம பார்த்தாச்சு. பட் உள்ள பாயிண்ட்னு ஒண்ணு குறிப்பாங்க இல்லையா? இதை தாண்டி நம்ம போகக்கூடாது, இதை தாண்டி போயிட்டா நம்மளுக்கு பாகிஸ்தான் போயிடுவோம், அதை தாண்டி போயிட்டா போயிடுவோம்னு சொல்றோம் இல்லையா? அப்போ இது எப்படி தமிழ்ல சொல்லுவாங்க அப்படின்னா முனைகள் தான் சொல்றாங்க, பாயிண்ட்ஸ் தான் சொல்றாங்க. ஓகேங்களா? இதே மாதிரிதான் வரைஞ்சுக்கோங்க. நார்த்தன் பாயிண்ட், சதர்ன் பாயிண்ட், ஈஸ்டர்ன் பாயிண்ட், வெஸ்டர்ன் பாயிண்ட். ஓகேங்களா? நார்த்ல எந்த பாயிண்ட சொல்றாங்க? இந்திரா கோல். ஓகேங்களா? இந்திரா கோல் அப்படின்றது தான். அப்படியே கூட எழுதிக்கோங்க. இந்திரா கோல் எங்க இருக்கு? லடாக்ல. ஏன்னா பிரிச்சுட்டாங்க. இப்பதான் ஜம்மு காஷ்மீர் லடாக் பிரிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஜம்மு காஷ்மீர்னு சொல்லுவோம். இப்ப இந்திரா கோல் எங்க இருக்குன்னு கேட்டா லடாக்னு தான் சொல்லணும், மாத்திரக்கூடாது. நார்த் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட நார்த் மோஸ்ட் பாயிண்ட் இந்திரா கோல் அப்படின்னு சொல்லி. இந்திரா கோல் எங்க இருக்கு?
லடாக்ல இருக்கு. எந்த ஸ்டேட்னு கேட்டாங்கன்னா லடாக்ல இருக்கு. ஓகே, சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட். ஓகே, சதர்ன் மறைஞ்சிருக்கு, நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட், இல்ல நார்த் சவுத்தே பார்த்தோம். சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் கன்னியாகுமரி. இது வந்து மெயின். சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் மட்டும் 2 மாறுங்க. இங்க ஒன்று போட்டிருக்கேன், இங்க ஒன்று போட்டிருக்கேன்னா இது அப்படியே இங்க மேல வந்துருக்கு. இங்கேயும் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா, இங்கேயும் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா. கொஸ்டின் எப்படி மேம் கேட்பாங்க? நில எல்லை, ஓகேங்களா? நிலத்துல, லேண்ட்ல சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா கன்னியாகுமரி தமிழ்நாட்டுல இருக்கு. இதுவே இதே சதன்ல வாட்டர் பாடிஸ்ல எது சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்னு கேட்டாங்கன்னா அப்படியே இந்திரா பாயிண்ட். மேல இந்திரா கோள்னு சொல்றோம், கீழே இந்திரா முனை அப்படின்னு சொல்றோம். மேல இந்திரா கோள் லடாக்கு, இங்கே இந்திரா முனை, அவ்வளவுதான். சரிங்களா? சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் மட்டும் 2 இருக்கு. இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா, மெயின் லேண்ட், முக்கிய நிலப்பகுதியில கன்னியாகுமரி. நீர் பகுதின்னு கேட்டாங்கன்னா இந்திரா பாயிண்ட். அதை வேற மாதிரியும் சொல்றாங்க, பிக்மலியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்மலியன் பாயிண்ட், பிக்மலியன் முனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது எங்க இருக்கு? அந்தமான் நிக்கோபார்ல இருக்கு. இங்க போடல, இங்கேயும் அதாவது அந்தமான் நிக்கோபார் தானேங்க, இது எல்லாமே சேர்த்து இதையும் சேர்த்து பிக்மலியன் பாயிண்ட் அல்லது இந்திரா பாயிண்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப நார்த்ன்னு கேட்டாங்கன்னா எங்க இருக்கு? லடாக்ல இருக்கு. என்ன பாயிண்ட்? இந்திரா கோள். கீழே கேட்டாங்கன்னா சவுத் மெயின் லேண்ட்னு கேட்டாங்கன்னா கன்னியாகுமரி. இதே வாட்டர்னு கேட்டாங்கன்னா இந்திரா பாயிண்ட் ஆர் பிக்மலியன் பாயிண்ட், அவ்வளவுதான். இப்போ ஈஸ்டர்ன் சைடும் வெஸ்டர்ன் சைடும் பார்த்துக்கலாம். ஈஸ்ட்ல நம்மளுக்கு இப்படி போகக்கூடாது, இப்படிதான் போகணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் பார்டர், ஈஸ்ட் வெஸ்ட் பார்டர் வந்து இப்படிதான் நம்ம போடணும், இப்படி போடக்கூடாது. மேப்ல காட்டும் போது நம்ம அடுத்த காட்டுறேன் நான். போகும்போது அப்ப ஈஸ்ட் பாயிண்ட் வந்துருச்சுங்களா, ஒரு நேர் போகும்போது இங்க ஒரு பாயிண்ட் வந்துருச்சு, இங்க ஒரு பாயிண்ட் வந்துச்சா, அது இங்க இருந்து எடுத்துப்பாங்க. அப்போ இந்த பாயிண்ட் அருணாச்சல் பிரதேஷ், நம்ம இங்க என்ன ஸ்டேட்னு பார்த்தோம், அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்னு பார்த்தோமா, அங்க கிபி2 அப்படின்ற ஒரு பகுதி, அது ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா. கிபி2. இதுவே வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட்ல வெஸ்ட் சைட்ல குஜராத்ல இங்க இருக்கு, அது வந்து கோர் மோத்தி அப்படின்னு சொல்றாங்க. கௌர் மோத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, கோர் மோத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கௌர் மோத்தி அது எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. ஓகே, மறக்க மாட்டீங்க இல்லையா? நார்த்தன் மோஸ்ட் இந்திரா கோல், சதர்ன் மோஸ்ட் இந்திரா பாயிண்ட். அதாவது இந்திரா பாயிண்ட்ன்றது வாட்டர், லேண்ட் கேட்டாங்கன்னா கன்னியாகுமரி, ஈஸ்ட்ல கிபி2 அருணாச்சல் பிரதேஷ், வெஸ்ட்ல கோர் மோத்தி குஜராத். ஓகே, இப்போ அவ்வளவுதான். அதே தான் இங்கேயும் போட்டிருக்கு பாருங்க, இந்திரா கோல் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது பழைய மேப், இது புது மேப் நான் போட்டேன். அடுத்து நம்ம பார்க்க போறோம் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா, ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா? அதை நான் மேப்லயே காட்டிடுறேன் உங்களுக்கு. நார்த்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். இங்க லடாக் இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் ஜம்மு காஷ்மீர்னு இருந்துட்டு இருந்தது, இப்போ நம்ம லடாக்னு நம்ம மாத்தியாச்சு. ஆமா தானங்க? இந்திரா கோல் எங்க இருக்குன்னு பார்த்தோம், லடாக். இது புக்ல இருக்க டேட்டா, புக்கை கொஞ்சம் மாத்திக்கோங்க. புக்கை வந்து பழைய டேட்டா தான் இருக்கு. புது டேட்டா அப்டேட் ஆகணும்னா புது டேட்டா அப்டேட் பண்ணிக்கணும். அதனாலதான் இங்கேயும் இதையும் போட்டிருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் நீங்க கேட்பீங்க இல்லையா, என்ன ஜம்மு காஷ்மீர் போட்டிருக்கீங்க, அங்க லடாக் போட்டிருக்கீங்க, அதை மாத்துறதுக்காக தான். ஸோ புக்ல இப்படியே தான் இருக்கு, நம்ம மாத்திக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப இங்க என்ன இருக்கு, நம்ம லடாக்னு தானே பார்த்திருப்போம். அப்ப லடாக் டு கன்னியாகுமரி 8 டிகிரி 4 நார்த் லாட்டிடியூட், 37 டிகிரி 6 நார்த் லாட்டிடியூட். அதுக்கப்புறம் லடாக் டு கன்னியாகுமரி எவ்வளோ டிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க, நார்த் டு சவுத்து 3214 கிலோமீட்டர் எழுதிக்கோங்க. நார்த் டு சவுத்து, லடாக் டு ஃபர்ஸ்ட் நார்த் டு சவுத்து, வடக்குல இருந்து தெற்கு, லடாக்கிலிருந்து கன்னியாகுமரி. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர். அடுத்து எழுதிட்டீங்களா? ஓகே. ஈஸ்ட் டு வெஸ்ட் டு ஈஸ்ட், வெஸ்டிலிருந்து ஈஸ்ட், மேற்கிலிருந்து கிழக்கு 68 டிகிரி 7 நார்த் லாட்டிடியூட். அப்படியே இங்க வந்தோம்னா 97 டிகிரி 25 நார்த் லாட்டிடியூட், அப்படி ஈஸ்ட் லாட்டிடியூட்னு இருக்கா, அதோட பாயிண்ட். அப்ப இங்க என்னன்னு பார்த்தோம், நம்ம கௌர் மோத்தி அப்படின்னு பார்த்தோமா,
அங்க கிபித்தோன்னு பார்த்தோமா? ஸோ அங்கிருந்து இங்க பாயிண்ட் பார்த்தோம்னா 2933 கிலோமீட்டர். அவ்வளவுதான். மேற்கிலிருந்து கிழக்கு இல்லைன்னா கிழக்கிலிருந்து மேற்கு. ஸோ அப்படி இங்க கிழக்கு மேற்குன்னு போட்டீங்கன்னா கோர்மோத்திலிருந்து கிபித்து இல்லைன்னா குஜராத்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு போட்டுட்டு எவ்வளோன்னு போட்டுக்கோங்க. 2933 கிலோமீட்டர்ஸ். ஏன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்பெல்லாம் ரொம்ப டேட்டாஸ் கேட்டுட்டே இருக்காங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் போலாங்களா? அதே தாங்க இங்கேயும் இருக்கு, நான் சொன்னதுதான் இங்கேயும் இருக்கு. ஓகேவா? அடுத்து டைம் இன்னும் கொஞ்சம் மட்டும் பார்த்தோம்னா முடிஞ்சிடும், டைம் இருக்கு. டிஃபரன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட் வில் மேக் அ டிஃபரன்ஸ் ஆஃப் 4 minutes in டைம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த லாங்கிடியூட் லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, 4 minutes ஆஃப் டைமை வந்து நம்மளுக்கு டிஃபரன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. 4 minutes ஆஃப் டைம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இங்க இருக்கு பாருங்க, இந்த லாங்கிடியூட்னல் லைன் பிரிக்குது அப்படின்னா இதுக்கு நடுவுல 4 நிமிஷம் ஆகும். இங்க இருந்து இங்க ரீச் ஆகுறதுக்கு 4 நிமிஷம், இங்க இருந்து இங்க ரீச் ஆகுறது 4 நிமிஷம். டைம் வேரி ஆகுது, டிஃபரெண்ட் ஆகுது. ரீச் ஆகுறதுக்குன்னு சொல்லல, இங்க இருந்து இங்க ஒரு 4 சொன்னா அங்க 4:08 ஆயிரும் டைம். இங்க 4:08 இருந்துச்சுன்னா இங்க 4:12 ஆயிரும். அந்த மாதிரி 4 நிமிஷம் வந்து டிஃபரன்ஸ் ஆகுது, அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, குஜராத் முதல் அருணாச்சல பிரதேஷ் வரை இங்க இருந்து 68 டிகிரில இருந்து 97 டிகிரின்னு பார்த்துட்டோமா, அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்தக்குள்ள 29 டிகிரி 18 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. அதாவது 29 டிகிரி 18 வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. லைக் 68ல இருந்து 97ல இருந்து 68 மைனஸ் பண்ணுங்க, இந்த தான் வரும். ஓகேங்களா? 29 டிகிரி 18 இதுன்னு சொல்லிட்டு வரும். அப்படி வரும்போது அப்ப இதோட டைம் நம்ம இது பண்ணணும், இந்த பீரியடை இன்டூ 4 நிமிஷம் சொன்னோமா, 4 கூட மல்டிப்ளை பண்ண எவ்வளோ ஆகுது? அப்ராக்சிமேட்லி 1 hour 57 minutes 12 seconds வருது. கிட்டத்தட்ட எவ்வளோ வருது? 2 hours டிஃபரன்ஸ். அருணாச்சல் பிரதேஷுக்கும் குஜராத்துக்கும் 2 hours டிஃபரன்ஸ். ஓகேவா? அருணாச்சல் பிரதேஷ்ல வந்து உதிச்சதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சுதான் குஜராத்ல வந்து சூரியன் உதிக்குது. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் எல்லாமே நீங்க எழுதிக்கிறீங்க. இது புரிஞ்சிருச்சா எல்லாமே? அவ்வளவுதான், எழுதிக்கோங்க. இப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம். மறக்காதீங்க, ஏன்னா பிசிக்ஸ்லாம் இப்போ வந்து குரூப் 2 குரூப் 1லாம் எடுத்து பாருங்க, பிசிக்ஸ் கொஸ்டின் கான்செப்டே கேட்க மாட்டேங்கிறான், ஏதோ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் கேட்க எவ்வளவு நேரம் ஆகும் உங்களுக்கு? அதனால எழுதிக்கோங்க. ரொம்ப ஸ்லோவா போகுதுங்களா கிளாஸ்? கரெக்டா இருக்குங்களா? ஆனால் கிளியரா புரிஞ்சிருச்சா? இப்போ வரைக்கும் பார்த்த பாயிண்ட் ஒவ்வொன்றும் புரிஞ்சிருச்சு. இதை போய் ஒரு டைம் நீங்க எப்பவுமே எல்லா கிளாஸும் முடிச்ச உடனே நீங்க ஒரு புக் ஓப்பன் பண்ணிடுங்க. நம்ம எந்த புக்குன்னு ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்ஸ்டியூட் புக்ஸ்லயும் இருக்கும், வாங்கியிருந்தீங்கன்னா. இல்லைன்னா நம்ம சமச்சீர் கல்வி புக் 10th புக் ஓப்பன் பண்ணி நம்ம டவுன்லோட் கூட நம்ம பண்ணலாம். கடைசியாக கூட நான் காட்டுறேன். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல இருக்க பாயிண்ட்ஸ் அப்படியே ஒரு டைம் படிச்சு பார்த்துட்டு நீங்க ஹின்ஸ் கார்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே மறக்காது, எப்பயுமே ஞாபகம் இருக்கும். இத அது அந்த பாயிண்ட் நான் வரேன், இது முடிச்சுட்டு. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அருணாச்சல் பிரதேஷ்ல உதிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க என்ன ஆகுது, குஜராத்ல உதிக்குது. ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம் நம்ம, கிட்டத்தட்ட 2 hours. கிட்டத்தட்ட 2 hours. ஓகேங்களா? அடுத்து இப்போ கிட்டத்தட்ட 2 hours அப்படின்னா கண்டிப்பா டைம் சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா? அங்க 6 மணினா இங்க 4 மணி தான் நான் இருக்கணும். ஓகே, ஸோ எப்படியுமே நம்மளா டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டது தான். சூரியன் உதிக்கிற நேரம் 6 மணி. 4 மணிக்கு சூரியன் உதிக்குமா? உதிக்கும். பட் ஆனா நம்ம வந்து லைக் 6 o'clock தான் சூரியன் உதிக்கும், 6க்கு மேலதான் சூரியன் உதிக்கும் அப்படின்ற ஒரு டைம். சூரியன் உதிக்கிற நேரம் நான் 6. ஏன்னா அந்த காலத்துல இருந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தது. ஓகேங்களா? அப்ப சூரியன் உதிக்கிற நேரம் 6க்கு மேல அப்படின்னு நினைக்கிறதுனால அப்ப நம்ம குஜராத்ல 4 மணி 6 மணின்னு சொல்லி பிரிச்சுட்டு இருக்க முடியுமா? பிரிக்க முடியாது. எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணணுங்களா? ஓகேவா? எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுல, ஓகேவா, ஸோ இந்தியா எப்படி இருக்குன்னா இங்க ஒரு சென்டர் பாயிண்ட் போடுறாங்க. அந்த பாயிண்ட் எது வழியா போகுது? இப்ப எப்படி நம்ம கிரீன்விச், இப்போ உலகத்தை பாதியா பிரிக்கிறோம் அப்படின்னா கிரீன்விச்னு சொன்னோம்.
இப்ப இந்தியாவிலே 2 மணி நேரம் டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவை பாதியா பிரிக்கிறோம்னா அந்த கோடு எங்க போகுது? மிர்சாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உத்தரப்பிரதேஷ்ல அலகாபாத் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சிட்டி மிர்சாப்பூர். ஓகேங்களா? அப்போ இந்திய திட்ட நேரம், இந்தியாவோட சென்ட்ரல் மெரிடியன், இந்தியாவோட சென்ட்ரல் பாயிண்ட் எங்க போகுது, எந்த வழியா பாஸ் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா மிர்சாப்பூர். சூப்பர். மிர்சாப்பூர்ல. அப்ப மிர்சாப்பூர் எங்க இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணுமா? அதுக்குதான் மேப் பார்த்துக்கோங்க. ஏன் மேப்பை படிங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னது. மிர்சாப்பூர் வந்து உத்தரப்பிரதேஷ்ல போகுது. உத்தரப்பிரதேஷ்ல அலகாபாத் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல மிர்சாப்பூர்ன்ற ஒரு சிட்டி. ஓகேங்களா? அங்க வந்து லாங்கிடியூட் போகுது. லாங்கிடியூட்னா இந்த மாதிரி கோடு நம்ம 68 டிகிரி அதுல இருந்து 97 டிகிரின்னு சொல்லி பார்த்திருக்கோமா? லாங்கிடியூட் கோடு நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சது. எந்த லாங்கிடியூட் கோடு போகுது? 82 டிகிரி 30 ஈஸ்ட் லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லி பிரிச்சிட்டோம். ஓகே. கிரீன்விச்ல இருந்து சராசரியா, அதாவது கிரீன்விச்ல இருந்து நம்ம இங்க இருக்கிற கிரீன்விச் சென்ட்ரல் பாயிண்ட்னு சொல்லிட்டோம். இங்க இருந்து இங்க எவ்வளவு நேரம் டிஃபரன்ஸ் ஆகுது? நம்ம தான் 4 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு லாங்கிடியூட் போட்டோமா? இங்க இருந்து இங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்க எவ்வளவு லாங்கிடியூட், இங்க எவ்வளவு லாங்கிடியூட்னு கால்குலேட் பண்ணி அந்த கால்குலேஷன் வச்சு இன்டூ 4ன்னு போட்டா எவ்வளவு வருது? 5 hours 30 minutes அப்படின்னு சொல்றாங்க. 5.5 மணி நேரம் நம்ம வந்து ஹெடா இருப்போம், முன்னதாக உள்ளது. 5.5 மணி நேரம் நம்ம முன்னாடி இருப்போமாமா. ஏன்னா அருணாச்சல் பிரதேஷ் கிட்ட தானே சீக்கிரமா உதிக்குதுன்னு சொல்றோம். அப்ப அப்படியே வந்தா இந்த சைடு வெஸ்ட் தானே, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்னு உலகத்தை பிரிங்க. உலகத்திலே பிரிச்சாலும் எங்க ஈஸ்ட் சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். அப்ப இந்த சைடு தானே உதிக்கும். இப்ப இத பின்னாடி தானே இருக்கும் கண்டிப்பா. குஜராத்தே 2 மணி நேரம் பின்னாடி இருக்குன்னா இந்த சைடு வர ஈரோப்பு கண்ட்ரிஸ் அதெல்லாமே எவ்வளவு பின்னாடி இருக்கும்? 5.5 மணி நேரம் பின்னாடி இருக்கு. ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரில லண்டன்ல தான் கிரீன்விச் அப்படின்ற சிட்டி போகுதுன்னா அந்த நம்ம குஜராத் இதுல இருந்து இங்க வந்து வரும்போது நம்மளுக்கு 5.5 மணி நேரம் பேக்ல இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப புரிஞ்சிருச்சுங்களா? இவ்வளவுதான். இந்தியாவோட சென்ட்ரல் மெரிடியன் 82 டிகிரி 30 ஈஸ்ட் லாங்கிடியூட் எதன் வழியாக போகுதுன்னா மிர்சாப்பூர் வழியா போகுது. ஓகேங்களா? மிர்சாப்பூர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேஷ், அலகாபாத் டிஸ்ட்ரிக்ட்ல உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்ல இருக்கு. கிரீன்விச்சுக்கும் இந்தியன் சென்ட்ரல் மெரிடியனுக்கும், அதாவது இந்த லைனுக்கும் எவ்வளோ மணி நேரம் டிஃபரன்ஸ் இருக்குன்னா நம்ம 5.5 மணி நேரம் முன்னாடி இருப்போம். முன்னாடியா பின்னாடியான்னு ஒரு டவுட் வருமா? ஏன்னா கொஸ்டின் முன்னிலையில் இருப்போம் பின்னிலையில் இருப்போம்னு கொடுத்துருவான். யோசிச்சு பாருங்க. சன் எங்க உதிக்கும்? ஈஸ்ட். நம்ம எந்த சைட்ல இருக்கோம்? ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கோம். இப்ப நம்ம முன்னாடி இருப்போம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஞாபகம் இருக்கா? ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவா போகுதா கரெக்டா போகுதுங்களா? ஓகே. ஏன்னா ரொம்பவும் ஸ்லோவா போனா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் இல்லையா? அதையும் இப்ப நம்ம மேப்ல பாத்திரலாம். என்ன இவங்க மேப்ன்றாங்களே, வேற வழி இல்ல. டோரா புஜ்ஜி சொல்ற மாதிரி மேப் இல்லாம ஜியோகிராஃபி படிக்க முடியாது. ஓகேவா? இப்ப இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? ஒரு கொஸ்டின் என்ன கேட்பாங்க? இந்தியாவோட சென்ட்ரல் மெரிடியன் எது வழியா பாஸ் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா மிர்சாப்பூர். எந்த ஸ்டேட்னு கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா? இந்த லைனு எதன் வழியா பாஸ் ஆகுது, எந்தெந்த ஸ்டேட் வழியா பாஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உள்ள என்டர் ஆகிற பகுதி மிர்சா. ஏன்னா இங்கதான் உத்தரப்பிரதேஷ். இங்க வந்து நம்ம ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, இங்க உத்தரகாண்ட், இது உத்தரப்பிரதேஷ்னு பார்த்திருப்போம். வந்து என்டர் ஆகிற பகுதி மிர்சாப்பூர். ஓகேங்களா? ஆனா அந்த கோடு எதன் வழியாக பாய்கிறது, எந்தெந்த ஸ்டேட்ஸ் வழியா பாகுது, எத்தனை ஸ்டேட்ஸ் இங்க இருக்கு? 1 2 3 4 5 6 6 ஸ்டேட்ஸ். அப்ப அது எந்தெந்த ஸ்டேட்ஸ்னு நம்ம படிச்சு வைக்கணும். ஓகேங்களா? கொஸ்டின், இந்தியன் சென்ட்ரல் மெரிடியன் பாசஸ் த்ரூ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ்? எத்தனை கீழ்கண்ட எந்தெந்த மாநிலங்களில் வந்து அந்த இந்தியன் சென்ட்ரல் மெரிடியன் வந்து பாஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க. எத்தனை? 6. என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணுமா அந்த 6? அது பாருங்க. அதுக்குதான் மேப் பார்க்க சொன்னேன். மேல உத்தரப்பிரதேஷ்க்கு கீழே மத்திய பிரதேஷ் வருதா? உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்கும்னு சொன்னேன். உத்தரப்பிரதேஷ்க்கு கீழே மத்திய பிரதேஷ். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்தோம்னா சத்தீஸ்கர் வந்துருதா? ஓகேங்களா? அதுக்கு கீழே வந்தோம்னா சத்தீஸ்கர். அதுக்கு கீழே வந்தோம்னா இது, அதாவது இங்க பாயிண்ட் உங்களுக்கு போடாதனால உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். இப்போ இங்க எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் இங்க எப்படி இருக்கு, அப்புறம் இப்படி இருக்கு. இது யூபி, இது மத்திய பிரதேஷ். ஓகேங்களா? இது சத்தீஸ்கர்,
இந்த பாயிண்ட் வந்து ஒரிசா, இங்க பாயிண்ட் முடியுதா, இங்க ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? அப்ப எத்தனை வழியா போகுது? 6. மிர்சாப்பூர் அங்க உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் வழியா வந்து ஒரிசா வழியா வந்து ஆந்திர பிரதேஷ டச் ஆகி கீழே போயிடுது. ஓகேங்களா? இது எழுதிக்கோங்க. ஸ்டேட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. 6 ஸ்டேட்ஸ் என்னென்ன ஸ்டேட்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. அதை அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியும் கேட்பாங்க. அதனாலதான் அரேஞ்ச் பண்றதுக்கு யூபி, எம்டி, சத்தீஸ்கர், ஒரிசா, ஆந்திரா. அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளும் அது மாதிரி மாறிக்கலாமே. அரேஞ்ச் பண்ணுங்கன்னு கேக்குறீங்களா, நான் படிச்சு வச்சுட்டேன்டா. இல்ல ஏதாவது லைன் கேக்குறீங்களா, அதையும் படிச்சு வச்சிட்டேன். பாயிண்ட் கேக்குறீங்களா, அதையும் படிச்சு வச்சிட்டேன். எப்படி படிச்சு வச்சாலும் ஈஸியா பாஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். போதும், இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ லொகேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே வந்துச்சுன்னா நம்மளுக்கு பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து இந்தியாவில் என்னென்ன இருக்கு அப்படின்றது. லொகேஷன் அப்படின்ற டாப்பிக்கை இன்னைக்கு நம்ம முடிச்சிட்டோம். சிலபஸ் பார்த்துருப்போம் இல்லையா? சிலபஸ்ல லொகேஷன் அப்படின்ற டாப்பிக்கை முடிச்சிட்டோம். இன்னைக்கு அடுத்த டாபிக் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. அதுக்குள்ள வேற என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஓகே, ஸோ இவ்வளோ சொல்றீங்களே, இவ்வளோ பாயிண்டா இருக்கு. ஜியாகிரபில வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, என்னென்ன படிக்கணும், ஸோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தெரியணும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டிஎன்பிசின்னு எடுக்கிறீங்க, ஒரு ஜிஎஸ் டாபிக் எடுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எது கொடுக்கணும் ஜிஎஸ் டாபிக்ஸ்ல? பாலிட்டி. வெரி குட், பாலிட்டி. அதே மாதிரி யூனிட் 8ம் கொடுத்துடணும். ஓகேங்களா? பாலிட்டி யூனிட் 8 சரிசமமா கொடுக்குறாங்க. யூனிட் 8 படிக்கணும் அப்படின்னாலே தமிழ்நாடு ஐஎன்எம் படிக்கணும்னாலே ஐஎன்எம் படிச்சிருக்கணும். ஐஎன்எம் படிச்சாதான் உங்களுக்கு யூனிட் 8ஓட தமிழ்நாடு யூனிட் 8 உங்களுக்கு தெரியும். அப்ப ஐஎன்எம், யூனிட் 8, பாலிட்டி. அப்புறம் ஐஎன்எம் படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஹிஸ்டரி அது லைட்டா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது ஓகே. ஜியாகிரபி, எக்கனாமி. ஜியாகிரபி படிச்சாதான் எக்கனாமி தெரியும், எக்கனாமி படிச்சாதான் ஜியாகிரபி தெரியும். அது எப்படி மேம் சொல்றீங்க? இங்க சாயில் படிச்சாதான் எவ்வளவு உற்பத்தி ஆகுது, என்ன உற்பத்தி ஆகுதுன்னு எக்கனாமில நம்மளால சொல்ல முடியும். இப்ப ஜியாகிரபியும் எக்கனாமியும் ஒண்ணு. ஜியாகிரபிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், எக்கனாமிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஓகே. இப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல மெயின் எக்ஸாம்ஸ் நான் சொல்றேன். சரிங்களா? 2-2Aன்னு சொல்லிடுவாங்க. எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? இதுல வந்து 175 ஜிஎஸ், இதுல 75 ஜிஎஸ், 75 ஜிஎஸ். அதுல தமிழ், இங்கிலீஷ் எதுவுமே கிடையாது. இதுல ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கிறதுனால இது ஜென்ரல் தமிழ் இருக்கிறதால. ஸோ 175 ஜிஎஸ், 75 ஜிஎஸ், 75 ஜிஎஸ்ஸா? ஜியாகிரபியில இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20, அதாவது 15 to 20 கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க. சரிங்களா? அதாவது அல்லது 12 to 15 கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் லைக் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்துனாங்கன்னா 20 கிட்ட போயிடுது. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸை நம்ம சேர்த்துல அப்படின்னா புக்ல இருந்து படிக்கணும்னா 12 to 15 கொஸ்டின்ஸ். இங்கே வரும்போது 5 to 8 கொஸ்டின்ஸ், 5 to 8 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தானேங்க. புக்ல இருக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தெரியாததை இது பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அதிகமா எந்த டாபிக்ல இருந்து கேட்குறாங்க? லொகேஷன் ஒரு கொஸ்டினாச்சு வந்துடும். முக்கியமா இந்த பிசிக்கல் ஃபீச்சர்ஸ். பிசிக்கல் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஹிமாலயாஸ் பத்தி படிக்கணும், சென்ட்ரல் ஐலாண்ட், அதாவது அந்த பிளாட்யூஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், இந்த மாதிரி ஒரு 6 இருக்கு இல்லையா? அதுல இருந்து எப்படியாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க, ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டுறாங்க. அப்புறம் சாயில்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்கிறது இல்லை. சாயில்ல இருந்து எப்படியும் ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மான்சூன்ல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே கீழே வந்துருவாங்க. டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன். ஆனா இது வரைக்கும் அது கேட்டதே இல்லை. டிரான்ஸ்போர்ட் ரேர், ரொம்ப ரேரா கேட்பாங்க. கம்யூனிகேஷன் கேட்டதே இல்லை கொஸ்டின்ஸ். ஆனா அதை விடக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் கேட்டதே இல்லைன்னு சொல்லுவோம். போதும், அவன் வந்து இது வரைக்கும் இதெல்லாம் கேட்டுட்டோம், அடுத்து போலான்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்கன்னா நம்மளோட லக்கு மிஸ்லக் ஆயிடும். அதுக்கப்புறம் வேற என்ன இம்பார்ட்டண்டா கேட்பாங்க? சோசியல் ஜியாகிரபி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? பாப்புலேஷன், என்விரான்மெண்ட், அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதை பத்தி கேட்டுறாங்க. இந்த சோசியல் ஜியாகிரபில முக்கியமா ட்ரைபு பத்தி கேட்டுட்டே இருக்காங்க. குரூப் 4 எடுத்து பாருங்க, குரூப் 1 எடுத்து பாருங்க, இப்ப குரூப் 2 நடந்த கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்க. எல்லாத்துலயுமே ட்ரைபிள் பத்தி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் ட்ரைபிள் வந்து. அடுத்து என்விரான்மெண்ட்னு வரும்போது அதுதான் சயின்ஸ் அண்ட் டெக்லே தனியா என்விரான்மெண்ட் இருக்கே, அதுவும் வருது, இதுவும் வருது. இதுல சேர்த்தலாமா அதுல சேர்த்தலாமான்னு இன்னும் யாருக்கும் தெரியாது. கேட்டா சயின்ஸ்ல ஒரு 20 கொஸ்டின் சொல்லுவோம், இல்லைன்னா இதுல ஒரு 10 கொஸ்டின் சொல்லுவோம்.
அதுல முக்கியமா நடுவுல நிக்கிறது பார்த்தோம்னா அந்த 3 வந்து என்விரான்மெண்ட் டாபிக். அது இதுல சேர்த்தலாமா அதுல சேர்த்தலாமானே தெரியாது. ஸோ எல்லாத்துலயும் சேர்த்துற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு 3 கொஸ்டின் என்விரான்மெண்ட் ரிலேட்டடா கேட்டலாம். 5 to 8ன்னு பார்க்கும்போது இதுல அதிகமா கேட்பாங்க. 5 to 8 கொஸ்டின்ஸ் தான் இப்படி வந்துடும். சரிங்களா? இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது 5 கொஸ்டின்ஸ். ஒரு 3 கொஸ்டின் பார்க்கும்போது 8ஆ மாறிடுச்சா? அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ஸ் இதுக்கும் கொடுத்துதான் ஆகணும். முக்கியமா 10th புக்கை தரவு பண்ணிடுங்க. 10th 7 லெசன்ஸ் இருக்குன்னு சொன்னா தரவு பண்ணிடுங்க. அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. குரூப் 1க்கே அதுல இருந்து தான் கேட்டாங்க. புக்குக்குள்ள இருந்து தான் எடுத்து கேட்டாங்க. அடுத்து வேற என்னென்ன நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணிடணும். ஓகேங்களா? வேற என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்டே சொன்னேன் 6th 7th 8th 9th டைம் இருந்துச்சு அப்படின்னா கிளைமேட்டு, மான்சூனு, சாயில் அதெல்லாமே பேசிக் இங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராடனரியா தான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ பேசிக் தெரியாம எக்ஸ்ட்ராடனரியா போனா கொஞ்சம் டவுட்டா இருக்கும் இல்லையா? இப்போ பேசிக்ஸ் இருக்கு. முக்கியமா இந்த பாக்ஸ் டேட்டான்னு இருக்கா படிச்சுக்கோங்க. புக் பேக் இருக்கா படிச்சுக்கோங்க. டைம் இல்லாத பட்சத்துல பாக்ஸ் டேட்டா புக் பேக்னு சொல்றேன். டைம் இருந்துச்சுன்னா புக் ஃபுல்லா படிச்சு நோட்ஸ் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே இது இம்பார்ட்டன்ட்னு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. 10th புக்ல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 2 கொஸ்டின் இங்க இருந்து வந்துருது. இப்போ 8 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு 6 கொஸ்டின் இந்த புக்ஸ்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்டுறாங்க. எங்கடா கேட்கறாங்க? இதுக்குள்ள இருந்தா கேட்கறாங்க புக்குக்குள்ள. ஆனா மெயின்ஸுக்குமே நீங்க ஜியோகிரபி புக்கை படிச்சாலே போதும். ரொம்ப தாண்டி போகணும்னு அவசியமே இல்லை. சரிங்களா? இவ்வளவுதான் வந்து ஜியோகிரபி. புக்கை தரவு பண்ணிட்டீங்க, சமைச்சிருக்க புக்கை தரவு பண்ணிட்டீங்க. புக்கை கூட தரவு பண்ண தேவையில்ல. மேப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க போதும். ஓகேவா? மேப்பை ஃபுல்லா மேப்னு பார்த்தோம் இல்லையா? மேப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா ஜியோகிரபி கிளியர் பண்ணிக்கலாம். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? கிளியரா இருக்குங்களா? புக்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு தெரியும் இல்லைங்களா? சமச்சீர் கல்வி புக்கு ஒரு டைம் சொல்லிடுறேன். டிஎன் டெக்ஸ்ட் புக்குன்னு போட்டுக்கோங்க. டிஎன் டெக்ஸ்ட் புக்கு போடலாம். போட்டீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்குன்னு இருக்கு. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. 1st to 12th ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கு. ஓகேங்களா? நான் சொன்னது 10th புக். ஜியோகிரபி சொல்லிட்டு இருக்கனால 10th புக் வந்துருச்சுங்களா? இதுல 2024-25 ஃப்ரீ டவுன்லோடுன்னு இருக்கு. இங்க வந்து 22-23ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 2019ன்னு இருக்கு. அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா 28, 29 ஸ்டேட் 7 யூனியன் டெரிட்டரி இந்த பழைய புக் 2019 புக்ல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த புக்ல 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு இருக்கும். இந்த புக்ல இன்னும் ஏதாச்சும் அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இந்த புக்ஸ்ல இருக்கும் 2024, 2025. ஓகேங்களா? வருஷம் அப்டேட்டட் லைக் கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்டேட் பண்ணிட்டே தானே இருக்காங்க. அந்த அப்டேட்டட் கண்டென்ட் இருக்கும். ஸோ இந்த புக்கவே நீங்க எடுத்துக்கோங்க. கீழெல்லாம் போகவே தேவையில்லை. பழைய புக்ஸ் போகவே தேவையில்லை. புது கண்டென்ட்டை எடுத்துக்கோங்க. ஏன்னா புது கண்டென்ட்னா பழத்துல மிஸ்டேக்கா இருந்துச்சுன்னா கூட புதுசுல மாற்றி கொடுத்துட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோஷியல் சயின்ஸா டவுன்லோடும் கொடுத்துட்டீங்கன்னா புக் ஓப்பன் ஆயிடும். அதுவா சோஷியல் சயின்ஸ் ஃபுல்லா ஓப்பன் ஆயிடும். ஹிஸ்ட்ரி, ஜியோகிரபி எல்லாமே மிங்கிளா இருக்கும். நம்ம இதுல ஜியோகிரபி பார்ட்டை மட்டும் எடுத்து படிச்சுக்கலாம். நீங்க சிஸ்டம் வச்சிருந்தீங்கன்னா சிஸ்டம்ல கூட படிச்சுக்கோங்க. புக்கு வாங்கணும்னா கூட ஏன் புக்கு நான் புக்கு வாங்கவே மாட்டேன். ஏன்னா அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. பழைய புக்கு வாங்கி அதை தான் நம்ம புக்கை தான் எடுத்து படிப்போம். வேஸ்ட் தானே பழைய புக்ல படிச்சா. டேட்டாஸ் தப்பா தானே இருக்கும். இப்போ புது புக்லன்னு பார்க்கும்போது நான் மோஸ்ட்லி சிஸ்டம் வச்சிருக்கேன், லேப்டாப் வச்சிருக்கேன்னா லேப்டாப்ல நான் படிச்சுப்பேன். இல்ல புக்கை வாங்கிக்கிறது தான் கம்ஃபர்ட்னா புக்கு வாங்கிக்கோங்க. பட் இதையும் டவுன்லோட் பண்ணி கரெக்டா இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஹிஸ்ட்ரி இருக்கு, ஜியோகிரபி இருக்கு. ஜியோகிரபில இந்தியா நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா லொகேஷன், ரிலீஃப், ட்ரைனேஜ்னா ரிவர் சிஸ்டம் தான் ட்ரைனேஜ்ன்றாங்க. கிளைமேட், அக்ரிகல்ச்சர், ரிசோர்ஸ், இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட், பாப்புலேஷன், கம்யூனிகேஷன், ட்ரேடு அங்க பார்த்து எல்லாமே இருந்துச்சா. ட்ரைபிள் மட்டும் இங்க இருக்காது. அந்த ட்ரைபிள் வந்து 12th புக்ல தான் இருக்கு. 12th ஜியோகிரபி புக்ல தான் இருக்கு. அடுத்து பிசிக்கல் ஜியோகிரபி ஆஃப் தமிழ்நாடு, ஹியூமன் ஜியோகிரபி ஆஃப் தமிழ்நாடு இது எல்லாமே மிங்கிளாகி தமிழ்நாட்டுல என்ன இருக்குன்னு பார்ப்போம். 1, 2 லொகேஷன். இந்தியா தி 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. இப்போ படிச்சோம் இல்லையா? வளவலன்னு படிச்சா
மனசுல நிக்காது. அதனால மேப்ப வச்சுக்கோங்க அப்படின்னு மட்டும் தான் நான் சொன்னேன். இப்ப மேப் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க. இப்ப நீங்க வரைஞ்சு பார்த்துட்டீங்களா? இப்ப மேப் ஓப்பன் பண்ணுங்க. எத்தனாவது லார்ஜஸ்ட் கண்ட்ரி? 7th. எத்தனை பெர்சன்டேஜ் கொண்டிருக்கு? 2.4%. எவ்வளோ ஏரியா கொண்டிருக்கு? 32. அங்க பார்த்தது தானே இங்க இருக்கு. ஸோ அதனால நோட்ஸ் மேக் பண்ணணும்னா நீங்க ஃபாஸ்டா கூட போய்க்கலாம். இதுவும் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லேண்ட், வாட்டர், ஃப்ரான்டியர்ஸ், பார்டர்ஸ், எல்லைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா? லாங்கஸ்ட் பார்டர் பங்களாதேஷ், ஷார்ட்டஸ்ட் பார்டர் ஆப்கானிஸ்தான். ஸோ என்னென்ன பார்டர் கொண்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோமா? அதுக்கப்புறம் லாங் கோஸ்ட் லைன் 6100. இதுவே வந்து வித் இன்க்ளூடிங் ஐலாண்டுன்னு பார்க்கும்போது 7516.6 எக்ஸ்ட்ராவா இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கிற கோடு எதுன்னு பார்த்தோம்? பாக் நீர்ச்சந்தி, பாக் ஸ்ட்ரெயிட்னு பார்த்தோமா? அவ்வளவுதான். இந்தியா வந்து ஒரு சப்கான்டினென்ட்னு சொல்றாங்க. இந்தியா எங்க லொக்கேட் ஆயிருக்கு? அவ்வளவுதான். இதுதான் ஃபுல்லாவே இருக்கு. ஓகேங்களா? இங்க இதுல இல்ல, அடுத்து பார்க்கலாம். இந்தியா ஒரு சப்கான்டினென்ட். ஏன் சப்கான்டினென்ட்னு சொல்றோம்? ரீஜன் ஃபோக்கஸ் டிஸ்டிங் கான்டினென்டல். கான்டினென்ட்டுக்கு இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்கு. லைக் பிசியோகிராஃபி, கிளைமேட், நேச்சுரல் வெஜிடேஷன், மினரல்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்டினென்ட்ல என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இந்தியால இருக்கிறதுனால துணை கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சப்கான்டினென்ட்னு சொல்றாங்க. லொகேஷன் பார்த்தோமா? லாட்டிடியூட், லாங்கிடியூட்ஸ் பார்த்தோங்களா? அதே தான் இங்கேயும் இருக்கு. அதே மேப் தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் என்ன? இது ரான் ஆஃப் கட்ச், அதுக்கப்புறம் ட்ராபிக் ஆஃப் கேன்சர், அருணாச்சல் பிரதேஷ். இது வந்து பாசஸ் தான் சொல்லுது, பாயிண்ட் சொல்லலை. ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் பாயிண்ட் சொல்லலை. நான் எக்ஸ்ட்ராவா போட்டு நான் சொன்னேன். இதுவும் இதுவும் கவுர்மோத்தி எக்ஸ்டன் பாயிண்ட் எவ்வளோ? இங்க கிலோமீட்டர் போட்டுப்பாங்க. 3214, அங்க 2399, ஸோ 2933 எல்லாமே இருக்கா? இந்தியாவோட சென்ட்ரல் மெரிடியன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜிஎம்டி எவ்வளோ? 5 hours 30. இது வந்து டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. பட் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு பாயிண்ட் படிச்சிருக்கோம். என்ன பாயிண்ட்னு சொல்லுங்க. இதுல இல்ல 4 minutes வந்து டிஃபரன்ஷியேட் ஆகுது கொஞ்சம். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் கேட்கறதுனால படிச்சிருக்கோம். 4 ஏன் இப்படி வருது, ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 4 minutes. இப்ப புது புக்ல பாருங்க, 28 states, 8 union territories. அவ்வளோ. ஏரியா வைஸ் லார்ஜஸ்ட் ஸ்டேட் என்ன, அதுக்கப்புறம் வெஸ்ட், இதுவுமே நம்மளுக்கு எடுத்து கொஸ்டினா கேட்டுருவாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். மீதி இப்ப வந்து பிசியோகிராஃபி, இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதெல்லாமே பார்த்துருவோம். ஓகேங்களா? கிளியரா இருக்குங்களா? இவ்வளோண்டு தான் பார்த்துருக்கோம். ஆனா நம்மளுக்கு அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு மாதிரி இருக்கு. வேற வழி இல்லை. இந்தியா இதுக்கு மேலே ஈஸியா போயிடுவீங்க. இந்த பிசிக்கல் ஜியோகிராஃபி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிசிக்கல் ஜியோகிராஃபி அப்படின்னா மலைகள், இமயமலையை பத்தி எல்லாம் படிக்கணும். இவ படிச்சா அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. அதுவும் ஈஸியா நான் சொல்லித்தரேன். மேப் போட்டு நான் சொல்லி தந்துடுறேன். நீங்க மனப்பாடம் பண்ணிப்பீங்க. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா இன்னைக்கு கிளாஸ்ல? சாட்டிஸ்ஃபைடா? ஓகேப்பா, கிளம்பிக்கலாம்.